ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். இந்த வாரம் சுபா கதைகளில் நீங்கள் கேட்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. அக்டோபர் 1995 ஆரம்பிச்சு கல்கண்டு வார இதழில் வெளிவந்த விரும்பாத விபரீதம்ங்கிற தொடர். இது எங்கே எப்போ எப்படி திரும்பும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இதில் வர சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் யாரையும் குறிப்பிடலைன்னு சொன்னாலும் உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்கங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் 12 வாரம் தொடராக வந்த ஒரு கதையை ஒரே நாளில் உங்களுக்கு சொல்லிட்டா எப்படி? அதனால இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறது பார்ட் 1 மட்டும்தான். இதுக்கு மேலே சஸ்பென்ஸ் கொடுக்க விரும்பலை. கதைக்கு போயிடலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. மேனி எங்கும் பச்சை ரோமம் வளர்ந்த மலைகள், மயில் கொண்டை போல மலையுச்சிகளில் வளர்ந்த மரங்கள், வானத்திலிருந்து பெயிண்ட் மழை பொழிந்தது போல அபார நிறங்களில் பூத்து குலுங்கும் மலர்கள், வயிறார தின்று களைத்திருக்கும் வண்டுகள், கிளைகளில் மூக்கை தேய்த்து கொண்டு தத்தி பறக்கும் சின்னஞ்சிறு பட்சிகள், இயற்கையை காயப்படுத்துவதற்காகவே டீசல் புகையை கக்கிக் கொண்டு இரைச்சலோடு பாதை ஏறும் டூரிஸ்ட் வேன்கள், கொடைக்கானலின் நடு மையத்தில் ஆக்டோபஸ் வடிவத்தில் அமைந்திருந்தது ஏரி. துடுப்பு படகுகளும் பெடல் படகுகளும் விட்டெறிந்த காகிதங்கள் போல அங்கங்கே மிதந்தன. கருமேகங்களை கம்பிளியை சுருட்டுவது போல ஒரு ஓரமாக சுருட்டிவிட்டு பிரகாசமாக வெளிச்சம் இறைத்தது சூரியன். தகதகவென்ற வெளிச்சத்தில் கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லை. சதுரமான சிறு கூரைக்கு கீழ் குஷன் இருக்கைகளுடன் ஒரு படகு, மிக நீளமாக வளர்ந்த முதலை போன்ற பிறை வடிவ படகு, கூரைக்கு கீழே ஒரு கணவன், அவன் தோளில் தலை சாய்த்த மனைவி, அவர்களை சட்டை செய்யாமல் கேமராவால் கரையோர மரங்களை கவனிக்கும் சிறு மகன், படகின் ஒரு முனையில் உச்சியில் ஒட்ட வைத்தது போல் உட்கார்ந்த படகோட்டி, தாமரை இலை வடிவில் இருந்த ஒற்றை துடுப்பை அவன் இடதும் வலதுமாக தண்ணீரில் பிரயோகிக்க நூல் கட்டி இழுத்தது போல குலுங்காமல் நகர்ந்தது அந்த டீலக்ஸ் படகு. அந்த படகை பார்த்தாயா? இப்படித்தான் பயணம் செய்ய வேண்டும். நம்மை போல் முழங்கால் வலிக்க எந்த முட்டாளும் பெடல் மிதிக்க மாட்டான் என்றான் திடீரென்று முகர்ஜி. கடைசி சிப்ஸை வாயில் அடைத்து கொண்டு அது பேக் ஆகி வந்த கவரை நசுக்கி தண்ணீரில் எறிந்தான். தேஜஸ்வி அவனை பார்த்தாள். இந்த நிமிடத்தில் குறைந்தது 30-35 முட்டாள்களாவது இருக்கிறார்கள் என்றாள் ஏரியில் மிதக்கும் மற்ற பெடல் படகுகளை காட்டி. கூலியை விட்டெறிந்தால் ராஜா போல உட்கார்த்தே அழைத்து போவார்கள் அந்த படகோட்டிகள். உனக்குத்தான் பிடிவாதம். அந்த போட்டில் இருப்பவர்கள் எல்லாம் நம்மையே வேடிக்கை பார்க்கிறார்கள் முகர்ஜி. பார்க்கட்டும். நான் என்ன நியாயம் இல்லாதையா பேசிவிட்டேன்? நீ நினைத்தால் இதைப் போல 100 டீலக்ஸ் போட் வாங்க முடியும். ஏன் இந்த ஏரியையே கூட வாங்க முடியும். ஆனால் முகர்ஜி, நம்மை பார்க்கும் யாரும் தேனிலவு தம்பதிகள் என்று சத்தியம் பண்ணால் கூட நம்ப மாட்டார்கள். காலையிலிருந்து சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாள் தேஜஸ்வி சற்றே எரிச்சலுடன். தேனிலவு தம்பதி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? முகர்ஜி பிளம் கேக் பேக் எடுத்து அதன் பாலித்தீன் தோலை உரித்து கொண்டே கேட்டான். உங்க அப்பாவுக்கு இருக்கும் வசதிக்கு நம்மை சுவிட்சர்லாந்துக்கே அனுப்பியிருக்கலாம். இப்படி அல்பத்தனமாக கொடைக்கானலுக்கு துரத்தி விட்டார். அதுவும் இங்கே வந்து கூட நீ யார் என்று சொல்லிக் கொள்ளாமல் அனாதைகள் போல. தேஜஸ்வி அவனுடைய பேச்சால் கவனம் சிதறிய கணம் அவர்களுடைய பாலிமர் படகு தொம் என்று அந்த பக்கம் வந்து இன்னொரு படகின் மீது லேசாக மோதியது. சாரி என்றான் அந்த படகில் இருந்த கணவன் மனைவியின் தோளிலிருந்து கையை எடுத்து. என்னையா சாரி? கண் தெரியவில்லையா உனக்கு பட்ட பகலில்? முகர்ஜி இரைச்சலிட்டான். முகர்ஜி, தப்பு என் பேரில்தான் என்று தேஜஸ்வி பதறினாள். ஆனால் முகர்ஜி அடங்குவதாக இல்லை. என்ன தைரியம் இருந்தா எங்கள் படகில் வந்து மோதுவாய் நீ? இவள் யார் என்று தெரியுமா உனக்கு? முகர்ஜி ப்ளீஸ், பேசாமல் இருப்பது நல்லது. நீ பேசாமல் இரு தேஜஸ்வி. இவனை எல்லாம் பிடித்து ஜெயிலில் போட வேண்டும். நீ யார் என்று இவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். சாரி சார், வெரி சாரி. தேஜஸ்வி மோதிய படகில் இருந்தவனை பார்த்து இரு கைகளையும் கூப்பினாள். அவசரமாக தங்கள் படகின் திசையை சுக்கான் பிடித்து திருப்பினாள். தேஜஸ்வி,
முகர்ஜி திடுக்கிடலோடு அவளை பார்த்தான். நீ ஒரு விவிஐபியின் மகள் என்பதை மறந்துவிட்டு கண்டவனிடம் போய் சாரி கேட்டுக்கொண்டு. முகர்ஜி, ப்ளீஸ் கத்தாதீர்கள். அப்பா எவ்வளவு தடவை சொல்லி அனுப்பினார் நம்மை பற்றி வெளியில் தெரியக்கூடாது என்று. அதற்காகத்தானே காஷ்மீர், ஜெய்ப்பூர் என்றெல்லாம் அனுப்பாமல் தென்னிந்தியாவுக்கு அனுப்பினார். உங்க அப்பா எதற்காக அவ்வளவு பயப்படுகிறாரோ புரியவில்லை. நீ யார் என்று தெரிந்தால் உன்னை உடனே கடத்தி கொண்டு போய்விடுவார்களாகும். எனக்கு இனிமேல் மிதிக்க பிடிக்கவில்லை தேஜஸ்வி. போட்டை கரைக்கு திருப்பு. தேஜஸ்வி கணவனை வெறுப்புடன் பார்த்தாள். அவள் கிழக்கென்றால் உடனே மேற்கு என்று அடம் பிடிக்கும் அவனுடைய அர்த்தமில்லாத பிடிவாதம் அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. படகை படகுத்துறை பார்த்து திருப்பினாள். ஏரியை சுற்றி மையிட்டது போல் அமைந்திருந்த சாலையோரம் அந்த மோட்டார் சைக்கிள் நின்றிருந்தது. வெள்ளை நிறத்தில் முழுக்கை ஸ்வெட்டர் அணிந்து சூயிங்கம் மென்று கொண்டிருந்தவன் கண்களிலிருந்து பைனாக்குலர் எடுத்து பக்கத்தில் நின்றிருந்தவனிடம் கொடுத்தான். கையில்லாத சிகப்பு ஸ்வெட்டர், தலையில் லெதர் தொப்பி அணிந்திருந்த இரண்டாம் அவன் பைனாக்குலரை கண்களில் பொருத்தினான். எந்த போட் என்றான். வெள்ளை கலர் பெடல் போட் நம்பர் 37. 37. எஸ், வெள்ளை போட். தக்காளி பழம் போல சிகப்பாக ஒரு பெண், பூஷணிக்காய் போல அவள் பக்கத்தில் ஒரு நீர் யானை. 2 பேரையும் கடத்த வேண்டுமா? அந்த தடியன் யாருக்கு வேண்டும்? அந்த பெண்ணை மட்டும் கவனி. அவள் மட்டும்தான் நமக்கு வேண்டும். சென்ட்ரல் மினிஸ்டரின் மகள் என்றாயே, இவள்தானா? சத்தம் போட்டு பேசாதேன். மரத்துக்கு கூட காது இருக்கும். கரை நோக்கி திரும்பி விட்ட படகை பைனாக்குலர்கள் தொடர்ந்தன. தேஜஸ்வி 5 அடி 7 அங்குலம், 22 வயதிற்கான திடமான உடம்பு, அடர்ந்து விரைந்த நீளமான கரிய புருவங்களின் ஆசிர்வாதங்களுக்கு கீழே பெரிய கண்கள், உயிரோட்டமுள்ள பளபளப்பான கண்கள், தப்பான சிறு வளைவு கூட இல்லாத நாசி, சுண்டி விட்டாற் போல ஆரோக்கியமாக சிவந்திருக்கும் காது மடல்கள், சிவந்த செழிப்பான உதடுகள், பளீரென்ற பற்கள், உலக அழகி போட்டிகளுக்கு தகுதியான அளவுகள். 1 வாரத்திற்கு முன் அவளுக்கு மனம் முடிக்கப்பட்ட முகர்ஜி 6 அடி உயரம், தொழிலதிபர் வீட்டு வாரிசு என்பதால் வஞ்சனை இல்லாமல் உண்டு திமிர திமிர வளர்ந்த தேகம், உருண்ட முகம், கூரான நாசி, வடிவான உதடுகள், வட்டமான கண்கள். ஆனால் உதடுகளில் புன்னகை இல்லை. உடம்பில் குறைத்தே ஆக வேண்டிய வீண் சதைப்பற்றுகள். தேஜஸ்வியிடம் அவனுக்கு எல்லாம் பிடித்திருந்தது, அவளுடைய சுதந்திர போக்கை தவிர. என்னதான் மினிஸ்டரின் மகளாக இருந்தாலும் தலை போர்த்தி விழி தாழ்த்தி அதிராத குரலில்தான் கணவனிடம் பேச வேண்டும் என்று யாரும் அவளுக்கு சொல்லித் தரவில்லையா? அதைவிட அவனை அதிகம் புரட்டி எடுத்தது அவள் சொல்வதெல்லாம் புத்திசாலித்தனமாக இருந்ததுதான். முடிவுகள் எடுப்பதில் அவனை விட அவளுக்கு சாதுரியம் அதிகமாக இருப்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. தீவிரவாதிகளுக்கு எதிராக சில தீர்மானங்கள் கொண்டு வந்ததால் தேஜஸ்வியின் அப்பாவுக்கு மிரட்டல்களும் பயமுறுத்தல்களும் அதிகமாக வர ஆரம்பித்திருப்பது அவனுக்கு தெரியும். வட இந்தியாவில் ஆபத்து இருக்கும் என்பதால் தான் தமிழ்நாட்டுக்கு அவர்களை அவர் அனுப்பினார். 6-7 பேர் துப்பாக்கிகளோடு 24 மணி நேரமும் பாதுகாப்புக்காக சுற்றி நிற்கப் போகிறார்கள் என்றால் அப்படி ஒரு ஹனிமூன் தேவையே இல்லை என்று தேஜஸ்வி சொன்னதிலும் தப்பில்லை. ஆனால் மினிஸ்டரின் மாப்பிள்ளை என்று சொல்வதால் கிடைக்கக்கூடிய அதீத மரியாதைகளையும் தனிப்பட்ட கவனிப்பையும் அதிகாரமான செல்வாக்கையும் இழந்து விட்டதில் அவனுக்கும் வருத்தம் இருந்தது. மினிஸ்டரின் மகள் வருகிறாள் என்று மிக உயர் அதிகாரிகள் 1-2 பேருக்கு மட்டும் தகவல் தரப்பட்டது. அதுவும் தேஜஸ்வியோ முகர்ஜியோ அவர்களை தொடர்பு கொண்டால் உடனடியாக ஆவண செய்வதற்காக மட்டும் அவர்களுக்கு முன்கூட்டி தகவல் தரப்பட்டது. மற்றபடி வழக்கமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கவனத்தை கவர வேண்டாம் என்றும் பத்திரிகையாளர்களுக்கு செய்தி தர வேண்டாம் என்றும் அந்த உயரதிகாரிகளும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தனர். சொகுசாகவே வாழ்ந்து பழக்கப்பட்ட முகர்ஜிக்கு வசதிகளை விட்டு கொடுப்பதில் சற்றும் விருப்பமில்லை. ஆனால் தேஜஸ்வியின் போக்கு நேர்மாறாக இருந்தது. ஹாலிடே ரிசார்ட்டில் கிச்சனுக்குள் சந்தோஷமாக புகுந்து கொண்டாள். சப்பாத்தியும் சாலடும் சப்ஜியும் ஆர்வத்தோடு செய்து பரிமாறினாள். படகில் யாரோ ஓட்ட சும்மா உட்கார்ந்து வருவதை விட தானே ஓட்ட வேண்டும் என்று விரும்பினாள். குதிரைக்காரன் கூடவே சைக்கிள் மிதித்து வர குதிரையில் டாக் டாக் என்று ரவுண்டு போய் வந்தாள். ரோட்டோரம் கிழிந்த ஸ்வெட்டர் அணிந்த பையன் சுட்டு தந்த சோளத்தை வாங்கி கடித்தாள். இப்போது கோக்கர்ஸ் வாக் போக வேண்டும் என்று இங்கு அழைத்து வந்திருக்கிறாள். ஐயோ, இங்கே வண்டி போகாது போலிருக்கிறதே, பூராவும் நடக்க வேண்டுமா? என்ன முகர்ஜி நீங்கள், பேரே கோக்கர்ஸ் வாக் தானே. பாருங்கள், எவ்வளவு சின்ன குழந்தை கூட அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு ஜாலியாக நடக்கிறது.
கம் ஆன்! அவளிடம் இருந்த உற்சாகம் அவனிடம் இல்லை. முணுமுணுப்போடு அவள் கையை கோர்த்து கொண்டு பாரமான தன் உடலை தூக்கிக் கொண்டு அவளோடு நடந்தான். இடதுபுறம் மலை சரேல் என்று சரிந்து விழுந்திருந்தது. மரங்களின் கொண்டைகளில் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் பாக்கி இருந்தது. மலைச் சரிவில் தடுக்கி விழுந்திருந்த ஒரு மேகம் வழி விசாரித்து கொண்டு மெல்ல மேலேறிக் கொண்டிருந்தது. வெல்வெட் அரக்கில் பூத்த மலர்கள் அடர்பச்சை பின்னணியில் நெருப்பு பொறிகள் போல தகதகத்தன. பல ரகசியங்களை மறைத்து கொண்டு பசுமை அமர்ந்திருந்தது. மேகம் முகத்தில் கரைந்து பரவியதையும் தொட்டாலே மகரந்தமாய் விரல் ரேகைகளில் மலர்கள் உதிர்வதையும் இத்தனை சுதந்திரமும் எங்களுடையது எங்களுடையது என்று கீச்சிடும் பட்சிகளையும் தேஜஸ்வி பொங்கி பொங்கி ரசித்த போது முகர்ஜியிடம் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை. நடை முடிந்து வெளியே வந்ததும், எனக்கு கால் வலிக்கிறது, ஹோட்டலுக்கு நடக்க முடியாது என்றான். டாக்ஸி சார் என்று எங்கிருந்தோ உருவாகிய ஒருவன் பணிவாக கேட்டான். கையில்லாத சிகப்பு பனியன் அணிந்திருந்தான். அடர்நீல நிற மாருதி வேனின் பின் கதவு திறந்து பிடித்தான். பொது இடத்தில் மறுத்து பேசி கவனத்தை ஈர்க்க விரும்பாதவளாக தேஜஸ்வி ஏறினாள். பின்னாலே முகர்ஜி ஏறி தாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டின் பெயர் சொன்னான். கார் பனிப்புகையினூடே குறுகிய சாலையில் சரிந்து இறங்கியது. அந்த பீடா கடை அருகில் கொஞ்சம் நிறுத்து என்றான் முகர்ஜி. 4 தெருக்கள் சந்திக்கும் இடத்தில் இருந்தது அவன் குறிப்பிட்ட பீடா கடை. கார் நின்றதும் முகர்ஜி இறங்கினான். சார், இங்க ஜங்ஷனில் காரை நிறுத்தக்கூடாது. நீங்கள் பீடாவை வாங்கி கொண்டு வாருங்கள். நான் அந்த திருப்பத்தில் காரை பார்க் பண்ணுகிறேன் என்று டிரைவர் காரை கிளப்பினான். பீடா வாங்கிக் கொண்டு முகர்ஜி மூச்சிறைக்க ஏற்றத்தில் ஏறி டிரைவர் குறிப்பிட்ட திருப்பத்துக்கு வந்தான். அங்கே எந்த காரும் இல்லை. குறிப்பாக தேஜஸ்வி உட்கார்ந்திருந்த மாருதி வேனின் சுவடே இல்லை. இந்த திருப்பத்தை நிறுத்துவதாகத்தானே டாக்ஸி ஓட்டி சொன்னான். பீடாவை குதப்பிக்கொண்டே வந்த வழியே சரிவில் இறங்கினான். 4 தெருக்கள் சந்திக்கும் சந்திப்பது. ஒருவேளை அந்த திருப்பத்தை டிரைவர் குறிப்பிட்டானோ? 2வது திருப்பத்திலும் மூச்சிறைக்க ஏறி பார்த்தான். வேன் இல்லை. என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் தேஜஸ்வி? பீடா வாங்கி வரும் வரை கூட அவளால் காத்திருக்க முடியாதா? ஆத்திரத்தில் அவன் கன்னங்கள் சிவந்தன. தெரியும், அவள் எங்கே போயிருப்பாள் என்று தெரியும். படகில் போகும்போதே கரையை ஒட்டியிருந்த ஒரு இடத்தை சுட்டி காட்டி அவள் சொன்னது நினைவு வந்தது. முகர்ஜி, அந்த ஸ்வெட்டர் மார்க்கெட்டுக்கு போவோமா? உனக்கு என்ன மூளை பிசகி விட்டதா? அவர்களெல்லாம் ரோடோரத்து வியாபாரிகள். தெரியும் முகர்ஜி, திபெத்து நாட்டவர்களின் ஸ்வெட்டர் மார்க்கெட் அது. பேரம் பேசி ஒரு ஸ்வெட்டர் வாங்க வேண்டும் போல எனக்கு ஆசையா இருக்கிறது. தில்லியில் இருக்கும் போது பெரிய பெரிய ஷோரூம்களில் ஸ்வெட்டர்களை பொறுக்கி கொண்டு ஸ்டிக்கரில் ஒட்டி இருக்கும் விலையை விட்டறிந்து விட்டுதான் வந்திருக்கிறேன். பேரம் பேசுவது என்றால் என்ன என்று கூட எனக்கு தெரியாது. தெரிந்து கொள்ள ஆசையா இருக்கிறது முகர்ஜி. நான் சொல்வதை கேள். நமக்கென்று ஒரு கௌரவம் இருக்கிறது தேஜஸ்வி. பிளாட்ஃபார கடைக்கெல்லாம் என்னை கூப்பிடாதே. அவள் ஆசைப்பட்டதற்கு உடனே சரி சொல்லாத கோபமாயிருக்கும். அவனை விட்டு அவள் மட்டும் ஸ்வெட்டர் வாங்க போயிருப்பாள். போகட்டும், பின்னாலேயே தேடிக்கொண்டு வருவான் என்று அவள் கணக்கு போட்டிருந்தால் இந்த முகர்ஜியை பற்றி அவள் சரியாக புரிந்து கொள்ளட்டும். வாடகை கார்கள் வரிசையாக நிறுத்தியிருந்த இடத்திற்கு போனான். கொடைக்கானலில் ஏன் மாருதி வேன்களையே வாடகைக்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள்? சார், டாக்ஸி வேணுமா சார் என்று உடனே 3-4 பேர் சூழ்ந்தார்கள். அதில் முகர்ஜிக்கு மிக நாகரிகமாக தோன்றியவனை தேர்ந்தெடுத்து அவன் காரில் ஏறினான். ரிசார்ட் பெயரை குறிப்பிட்டான். கார் நகர்ந்தது. ஏன் டிரைவர், இந்த காரில் திரை இல்லை? திரையா? டிரைவர் சீட்டுக்கும் பின் சீட்டுக்கும் நடுவில் திரை இருக்குமே, அது இல்லையா? இல்லை சார். முகர்ஜி சற்றே உடம்பை நெளித்து பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு முழு ஆப்பிளை எடுத்து நச்சக் நச்சக் என்று கடித்து சாப்பிட துவங்கினான். பிரைவேட் ரோடு என்று அறிவிப்பு செய்து திடீரென்று மேலேறிய பாதையில் கார் ஏறியது. கேட்களை தாண்டி ரிசார்ட்டுக்குள் நுழைந்தது. 9ஆம் நம்பர் காட்டேஜ் என்றான் முகர்ஜி. காரிலிருந்து இறங்கும் போது 10ஆம் நம்பரிலிருந்து வெளியே வந்தவர் முகர்ஜியை பார்த்து கை தூக்கினார். காலையிலேயே வலிய வந்து பேசிய ஆசாமி. தேஜஸ்விதான் ஆர்வத்தோடு பேசினாள். முகர்ஜி முகம் கொடுத்து பேசவில்லை. ஏதோ ஆங்கில தினசரியின் தலைமை நிருபராம். வருடாந்திர வெக்கேஷனில் 2 வாரம் தங்கி போக வந்திருக்கிறாராம். போட் கிளப் மெம்பர், கோல்ஃப் கிளப் மெம்பர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஹாய் முகர்ஜி, எங்கே தேஜஸ்வியை காணோம்? என்னவோ நீயே பெயர் வைத்த மாதிரி தேஜஸ்வி என்கிறாயே கிழவா. அவளுடைய அந்தஸ்து என்ன என்று உனக்கு தெரியுமா?
என்று கேட்க வேண்டும் போல் வந்த ஆத்திரத்தை அடக்கி, ஷாப்பிங் போயிருக்கிறாள், எனக்கு பொறுமை இல்லை, வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு முகத்தில் அடித்தார் போல் கதவை சாத்திக் கொண்டு காட்டேஜிற்குள் புகுந்து கொண்டான் முகர்ஜி. இன்றைக்கு தேஜஸ்வி வந்ததும் நிச்சயம் சண்டை இருக்கிறது என்று தனக்குத்தானே தயார் செய்து கொண்டு குளிர்பெட்டி திறந்து அதன் உள்ளிலிருந்து ஒரு கோக்கை எடுத்துக்கொண்டு கட்டிலுக்கு நடந்தான். தேஜஸ்வி திமிரினாள். உடனடியாக 2 புறமும் உட்கார்ந்திருந்த தடியன்கள் அவள் கைகளை இறுக்கி பிடித்தனர். அவளை அழுகையும் பயமும் ஒரு சேரத் தாக்கின. முகர்ஜியை பீடா கடையில் விட்டுவிட்டு கார் மேடேறி நின்றதும் பின்புறம் 2 கதவுகளும் ஒரு சேரத் திறந்தன. அவள் மிரள்வதற்குள் அவளுடைய இருபுறமும் இருவர் ஏறிவிட்டனர். என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள் அவள் வாயை மூடி அகலமான பிளாஸ்திரி ஒட்டப்பட்டு விட்டது. கதவுகள் சர் சர் என்று மூடப்பட்டன. டிரைவர் இருக்கைக்கு பின்புறம் இருந்த கனமான திரை இழுக்கப்பட்டு விட்டது. எதிரில் வருபவர்களுக்கு தெரியாத வண்ணம் பின் இருக்கை மறைக்கப்பட்டு விட்டது. தேஜஸ்வியின் அழகான விழிகள் அகலமகலமாக விரிந்து அந்த இருவரையும் மாறி மாறி பார்த்தன. யார் நீங்கள், எங்கே என்னை கூட்டிப் போகிறீர்கள் என்ற சம்பிரதாயமான கேள்விகள் உருவாகி வாயை விட்டு வெளியே வர முடியாமல் கண்கள் வழியே தத்தளித்தன. எவ்வளவோ கவனமாயிருந்தும் அவளை எப்படி புரிந்து கொண்டார்கள்? அவள் அமைச்சரின் மகள் என்று தெரிந்து கடத்துகிறார்களா, இல்லை அழகான பெண் என்ற அளவில் அவளை தேர்ந்தெடுத்து விட்டார்களா? முகர்ஜிக்கு அவள் கடத்தப்பட்டது புரிந்து போயிருக்குமா, அல்லது அவனை விட்டுவிட்டு அவள் ஜாலியாக ஷாப்பிங் போயிருக்கிறாள் என்று நினைத்துக் கொள்வானா? ஆரம்பத்தில் படபடவென்று 1000 கேள்விகள் அடுக்கடுக்காக அவள் சிந்தனையில் ஊற்றெடுத்து கொண்டே இருந்தன. வேண்டாம், உன் கைமீறி போன விஷயங்களை யோசித்து நேரத்தை வீணடிப்பதை விட இப்போதுள்ள சூழ்நிலையை கவனி, உனக்கு சாதகமாக்கு என்றது அவளுடைய புத்திசாலி உணர்வு. இருபுறமும் உட்கார்ந்திருந்தவர்களை மாறி மாறி பார்த்து மனதில் நன்றாக பதித்து கொண்டாள். எப்போது கேட்டாலும் அடையாளம் சொல்ல முடிகிற அளவு அவர்களுடைய தோற்றத்தின் நுணுக்கங்களை கவனித்து கொண்ட பின் கார் எங்கே போகிறது என்று கவனிக்க வெளியில் பார்வையை எறிந்தாள். 2 பக்கமும் நெருக்கமான மரங்கள், அடர்த்தியான சவுக்கு மரங்கள் கூட தெளிவில்லாமல் பனிப்புகை மூட்டத்தினூடேதான் தெரிந்தன. பிரம்மாண்ட மேகம் ஒன்று பாதையின் குறுக்கே வந்து எல்லாவற்றையும் மறைத்திருந்தது. தேஜஸ்வி இருபுறமும் பார்ப்பதை கவனித்தவுடன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் காரின் ஜன்னல்களையும் திரை இழுத்து மூடினார்கள். கார் ஏற்றங்களில் ஏறுவதையும் இறக்கங்களில் இறங்குவதையும் மட்டும்தான் உணர முடிந்தது. திடீரென்று ஒரு இறக்கத்தில் கிட்டத்தட்ட செங்குத்தாக கார் கவிழ்ந்து இறங்கிய போது எல்லாரும் முன்னே தள்ளப்பட்டனர். அவளை பிடித்திருந்தவர்கள் அவளை விட்டுவிட்டு முன் இருக்கையை பேலன்ஸிற்காக பிடித்தார்கள். அந்த கணம் கிடைத்த சுதந்திரத்தில் அவர்களை அடித்துவிட்டு கார் கதவு திறந்து வெளியே குதித்து விடலாம் என்று கூட அவள் யோசித்து விட்டாள். யோசித்த வேகத்தில் செயல்படும் முன் அவளுடைய கைகள் மறுபடி பற்றி கொள்ளப்பட்டன. கார் இப்போது அடர்ந்த மரங்களிடையே பயணிப்பதை இருபுறமும் காரை உரசி கிளைகள் செய்த சப்தத்திலிருந்துதான் புரிந்து கொண்டாள். பாதை காரை குலுக்கி குலுக்கி அனுமதித்தது. கார் நிறுத்தத்திற்கு வந்தது. இருபுறமும் கதவுகள் திறந்தன. அவள் இறக்கப்பட்டாள். சுற்றிலும் 8 திக்கிலும் சவுக்கு மரங்கள், கிளை பரப்பி விரிந்து ஒன்றுடன் ஒன்று நெருக்கி நின்ற மரங்கள். இத்தனை மரங்களுக்கு நடுவில் காரை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதே ஆச்சரியமாயிருந்தது. காற்றில் ஈரம் இருந்தது. சமீபத்தில் எப்போதோ பெய்த மழை நீர் சிறு குழிவுகளில் சேராக தேங்கியிருந்தது. அவள் நடத்தப்பட்டாள். காரில் அவள் ஏற்றப்பட்டதிலிருந்தே அவளிடம் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அசைந்தால் சுட்டு விடுவேன், திமிரினால் கிழித்து விடுவேன் என்ற மிரட்டல்கள் கூட இல்லை. அவள் சற்றே எதிர்த்த போது வலுவான கைகள் அவளை முன்னே தள்ளிச் சென்றனவே தவிர பேச்சு எதுவும் இல்லை. மரங்களிலிருந்து விலகி ஒரு சரிவான பாதையில் இறங்கினார்கள். மண் தளர்ந்து சேராகி இருந்தது. ஒருவன் குனிந்து தேஜஸ்வியின் ராஜஸ்தான் செருப்புகளை கழற்றினான். சரிவு பாதையில் சற்று தூரம் போனதும் பாதை முடிவுற்று சுழன்று கீழே இறங்கியது. டிரைவர் உடம்பை பின்னே சாய்த்து கொண்டு அந்த சுழல் பாதையில் லாவகமாக இறங்கினான். வெவ்வேறு அபிநயங்களில் வளர்ந்திருந்த அடர்ந்த மரங்களில் ஒன்றன் பின்னால் இருந்து நைலான் வலையால் பின்னப்பட்ட கூடை நாற்காலி போன்ற அமைப்பை எடுத்தான். அந்த வலை நாற்காலியின் உச்சியில் கெட்டியான கயிறு முடிச்சிடப்பட்டு மரத்தின் கிளையின் வழியே செலுத்தப்பட்டிருந்தது. மறுமுனை பிடித்து கயிற்றை அவன் இழுக்க
வலை நாற்காலி மேலேறி வந்தது. 2 கால்களையும் நுழைத்து உட்கார பெரிய ஓட்டைகள் இருந்தன. குழந்தைகளுக்கான பெராம்புலேட்டர் வண்டி தேஜஸ்விக்கு ஞாபகம் வந்தது. நாற்காலிக்குள் அவள் உட்கார வைக்கப்பட்டாள். கயிறு இழுக்கப்பட்டதும் அவள் பாரத்தால் வலை நாற்காலி விரைப்பானது. அவள் சாய்வதற்கோ கவிழ்வதற்கோ எந்த வாய்ப்பும் இல்லை. இவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் இப்போது இந்த குழிவான பள்ளத்தில் குதிக்கலாம் என்ற அளவுக்கு அவளுக்கு சுதந்திரம் இருந்தது. தேஜஸ்வி குதிக்கவில்லை. கயிற்றை இழுத்து 2 பேர் ஒரு சேர தளர்த்தினர். கிணற்றுக்குள் பக்கெட் இறக்குவது போல தேஜஸ்வி அந்த பள்ளத்தில் இறங்கினாள். பாசி படர்ந்த பாறைகள் இருபுறமும் அணை கட்டி இருக்க அவ்வளவு ஆழமான பள்ளம் பார்த்து அவள் அடிவயிறு சுருண்டது. திறந்தவெளி லிஃப்ட் போல் ஒரு அமைப்பில் அவள் இறக்கப்பட்டாள். இப்படியே அந்தரத்தில் தொங்கவிட்டு அவளை வதைக்கப் போகிறார்களா? பயம் உடல் முழுவதும் வியாபித்தது. திடீரென்று இயக்கம் நின்று அந்தரத்தில் தொங்கினாள். இடதுபுறம் தட்டையான பாறை ஒன்றும் குகை போன்ற அமைப்பும் தெரிந்தன. குகையிலிருந்து ஒருத்தன் வெளிப்பட்டான். கை நீட்டி வலை நாற்காலியை பற்றி அருகே இழுத்தான். அவள் தட்டையான பாறையில் இறக்கப்பட்டாள். நாற்காலியிலிருந்து விடுவித்துக் கொண்டாள். முதுகில் கை வைத்து குகைக்குள் தள்ளிச் செல்லப்பட்டாள். வா என்றது கணீர் என்ற குரல். உயரமான ஒருத்தன் நின்றிருந்தான். இராணுவ பச்சையில் உடை அணிந்திருந்தான். கையில் ஒரு நீண்ட துப்பாக்கியும் மார்புக்கு குறுக்கே தோட்டாக்கள் நிரம்பிய பெல்ட்டும் அணிந்திருந்தான். தலை கூந்தல் வெகுவாக குறைக்கப்பட்டிருந்தது. ஒட்டிய கன்னங்களும் துருத்திய தாடை எலும்பும் கன்னங்களில் பரவியிருந்த கனமான மீசையும் அவனை பற்றிய ஒரு அச்ச உணர்வை தோற்றுவித்தன. தேஜஸ்வி, அழகான பெயர், அழகான பெண். நீ கடத்தப்பட்டிருக்கிறாய் என்று இந்நேரம் உனக்கு புரிந்திருக்கும். உனக்கு சங்கடங்கள் தருவது எங்கள் நோக்கமில்லை. எங்களுக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கிறது. அதுவரை நீ எங்களுடன் இருக்க வேண்டியுள்ளது. உள்ளே உனக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வா. தேஜஸ்விக்கு எல்லாம் ஒரு சினிமாவில் நடப்பது போல் இருந்தது. மெலிந்திருந்தாலும் அவனுடைய தோள்களும் கைகளும் நீளமான கால்களும் திடமாயிருந்ததை கவனித்தாள். குகைக்குள் துணியால் தடுக்கப்பட்ட ஒரு மூலையை அவன் காண்பித்தான். நான் யார் என்று தெரிந்து கொள்ள உனக்கு ஆர்வம் இருக்கும். தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் நான் பிரபலமானவன். என்னை தேடி எத்தனையோ போலீஸ் பட்டாளம் உயிரிழந்திருக்கிறது. நினைத்த நேரத்தில் எல்லாம் என் இருப்பிடத்தை நான் மாற்றிக்கொண்டே இருப்பதால் போலீசால் என்னை அணுக முடியவில்லை. விக்டர் பாண்டியன் என்று சொன்னால் போலீஸ் வீட்டு குழந்தைக்கு கூட தெரியும். எத்தனையோ பத்திரிகைகள் என்னையும் போலீஸையும் வைத்து கார்ட்டூன் கூட போட்டுவிட்டன. தேஜஸ்வி மெல்ல கையை மேலே உயர்த்தி தன் வாயை மூடிய பிளாஸ்திரியை பிரித்தாள். அவன் தடுக்கவில்லை. வலிக்க வலிக்க பிளாஸ்திரி நீக்கப்பட்டதும் உலர்ந்து போன உதர்களை நாவால் ஈரம் செய்து கொண்டாள். கொஞ்சம் தண்ணி வேண்டுமென்றாலும் சாப்பிடு. உன் குரலுக்கு வேலை இருக்கிறது என்றான் விக்டர் பாண்டியன். முகர்ஜி சாக்லேட்டை ஆத்திரத்துடன் கடித்தான். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் தேஜஸ்வி? ஸ்வெட்டர் வாங்குவதற்கு 4 மணி நேரமா? 6 மணி ஆகிவிட்டது. இன்னும் திரும்பவில்லை. போன் போட்டு அவள் அப்பாவிடம் பேசிவிட வேண்டியதுதான். இப்பேற்பட்ட தான் தோன்றித்தனமான பெண்ணுடன் என்னால் குடித்தனம் நடத்த முடியாது என்று சொல்லிவிடப் போகிறான். ரிசீவரிடம் கை கொண்டு போன போது மணி அடித்தது. எஸ் என்றான். சார், ரிசப்ஷனில் இருந்து பேசுகிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன பார்சல் வந்திருக்கிறது. ரூமுக்கு அனுப்பட்டுமா? பார்சலா? முகர்ஜி கன நேரம் யோசித்தான். அனுப்புங்கள் என்றான். பார்சலில் என்ன இருக்கிறது என்று தெரியாமலேயே. முகர்ஜி பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து ரிசப்ஷனிலிருந்து வந்த பார்சலை பிரித்தான். கனமான காகிதத்தால் சுற்றப்பட்ட ஒரு அட்டை பெட்டி கை அகலத்துக்கு இருந்தது. வெடிகுண்டு ஏதாகிலுமா? அதன் மூடியை திறந்தான். ஒரு ஆடியோ கேசட் மற்றும் ஒரு சிறு காகித பொட்டலம். கேசட்டா? அதுவும் அவன் பெயருக்கா? அவன் இங்கு வந்திருப்பது உள்ளூரில் யாருக்கும் தெரியாது என்றளவா நினைத்து கொண்டிருக்கிறான். காகித பொட்டலத்தில் என்ன? பிரித்தான். நகங்கள், நெயில் பாலிஷ் போட்ட பிறை நகங்கள். என்ன இது? யாருடையது? தேஜஸ்வி இதே நிறத்தில் நெயில் பாலிஷ் போட்டிருந்தது நினைவுக்கு வந்தது. முகர்ஜியின் பிரம்மாண்டமான உடலில் ஒரு நடுக்கம் பிறந்தது. வாக்மேனில் கேசட்டை நுழைத்து ஆன் செய்தான். அவனுக்கு பரிச்சயமில்லாத ஒரு ஆண் குரல் பேசியது.
மத்திய அமைச்சரின் மாப்பிள்ளை முகர்ஜி அவர்களே, வணக்கம். உங்கள் புத்தம் புதிய மனைவி இப்போது எங்கள் வசம். தேஜஸ்விக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படுத்தாமல் சொகுசாக கடத்தி வந்திருக்கிறோம். தேஜஸ்வியை காயப்படுத்துவது எங்கள் நோக்கமும் அல்ல. உங்கள் மாமனார் மூலம் எங்களுக்கு சில காரியங்களாக வேண்டியிருக்கிறது. அவரை நான் சந்தித்து பேச விரும்புகிறேன். நாளை மதியம் 3 மணிக்கு உங்கள் ரிசார்ட்டுக்கு ஃபோன் செய்வேன். ஃபோன் செய்து எங்கே சந்திப்பை வைத்துக் கொள்ளலாம் என்பதை சொல்வேன். என் ஃபோன் வரும்போது அமைச்சர் உங்கள் காட்டேஜில் இருப்பது நல்லது. நல்லது என்றால் அவர் மகளுக்கு நல்லது. வலிக்கக்கூடாது என்பதற்காக இன்று தேஜஸ்வியின் நகங்களை மட்டும் வெட்டி அனுப்பியிருக்கிறேன். அமைச்சர் நாளைக்கு வரவில்லை என்றால் அவள் விரல்களை அனுப்புவேன். மறுநாள் அவளுடைய அழகான கண்களை அனுப்புவேன். அதற்கடுத்த நாள் அவளுடைய அன்பான இதயத்தை. தேஜஸ்வி பேசும் 2 வார்த்தைகளை கேட்கிறீர்களா? அந்த இடத்தில் சென்ற சத்தம் மைக்கை மூடிக்கொண்டு பேசியது போல மெலிந்த குரல். அந்த குரல் பேசு பேசு என்று உந்தியது. அதைத் தொடர்ந்து தேஜஸ்வியின் குரல். முகர்ஜி, என்னை இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இவர்களை பார்த்தாலே பயமாயிருக்கிறது. அப்பாவை வர சொல்லுங்கள் ப்ளீஸ். அப்பாவை உடனே வர சொல்லுங்கள். சட்டென்று டேப் நிறுத்தப்பட்டது என்பதற்கான ஒலி. அப்புறம் மௌனம். முகர்ஜி மறுபடி ஒரு தடவை டேப்பை இயக்கி கேட்டான். தேஜஸ்வியின் குரல் வந்தபோது அவன் உடல் சிலிர்த்தது. இதென்னடா புது வம்பு! இதை போன்றதொரு நிகழ்ச்சியை அவன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவன் மூளை மரத்து போனது, இயங்க மறுத்தது. எல்லாவற்றுக்கும் காரணம் அவளுடைய திமிர், அவள் அப்பாவின் முட்டாள்தனம். ஹெட்போன்களை காதிலிருந்து பீத்து எடுத்து போட்டான். திடும் திடும் என்று நடந்து ஃப்ரிட்ஜிலிருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து கடித்து கொண்டே யோசித்தான். அரை மணி நேரம் யோசித்த பின் அதில் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை என்று தோன்றியது. பேசாமல் தில்லிக்கு ஃபோன் செய்ய வேண்டியதுதான். கட்சியிலிருந்து விலகப் போவதாக பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கும் எம்பிக்களை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்று மும்முரமாக நடந்து கொண்டிருந்த கேபினட் மீட்டிங்கில் இருந்த அமைச்சர் சத்யநாத் தொந்தரவு செய்யப்பட்டார். Very urgent call from Kodaikanal, sir. போனில் மாப்பிள்ளை பேசியதை கேட்க கேட்க அவர் முகம் வெளிரியது. பெண்டாட்டியை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளக்கூட தெரியாத உனக்கெல்லாம் எதற்கடா கல்யாணம் என்று கேட்க வேண்டும் போல துடித்த நாக்கை கட்டுப்படுத்தினார். நான் உடனே கிளம்பி வருகிறேன். இடையில் எந்த போன் வந்தாலும் அவர்களிடம் உறுதியாக சொல்லுங்கள், அமைச்சர் வருகிறார் என்று. தேஜஸ்விக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவர்கள் மிக வருத்தப்பட வேண்டி வரும் என்று எச்சரியுங்கள். நீங்கள் ரூமிலேயே இருங்கள். கண்டவர்களிடம் இது பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அமைச்சர் தன் பாக்கெட்டில் இருந்த எலக்ட்ரானிக் டைரி எடுத்து தமிழ்நாட்டு நம்பர் ஒன்றை டயல் செய்தார். அழைப்பு மணி ஒலித்ததும் முகர்ஜி மிரண்டு போனான். மாமனாரிடம் பேசிய பின் அவனுடைய அப்பாவிடமும் பேசியிருந்தான். அவர் மிகவும் பதட்டமாகிவிட்டார். அமைச்சர் சொல்கிறபடி நடந்து கொள், பத்திரிகையாளர்களை கிட்டே விடாதே என்று அவர் எச்சரித்திருந்தார். முகர்ஜியின் மூளை பழு தாங்காமல் கிரீச்சிட்டது. முகர்ஜி ஜன்னல் திரையை விலக்கினான். வெளியே பார்த்தான். போலீஸ் உடுப்பில் 2 அதிகாரிகள் நின்றிருந்தனர். ஐயையோ, ஏதாவது கெட்ட செய்தி கொண்டு வந்திருக்கிறார்களா? கலக்கத்துடன் கதவை திறந்தான். ஐம் கண்ணன், இது நாராயண், தமிழ்நாடு போலீஸ். 2 அடையாள அட்டைகளை அவர்கள் காட்டினார்கள். கண்ணன், நாராயண் 2 பெயர்களும் அவனுக்கு தெரிந்திருந்தன. அவசியமென்றால் இவர்களை தான் தொடர்பு கொள்ளச் சொல்லியிருந்தார் அமைச்சர் சத்யநாத். உள்ளே வாருங்கள். கதவை சாத்தும் முன்தான் முகர்ஜி கவனித்தான். பக்கத்து காட்டேஜ் வாசலில் ஆங்கில தினசரி நிருபர் நின்றிருந்தார். இவர்களுடைய காட்டேஜையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். முகர்ஜி அவசரமாக தலையை உள்ளே இழுத்து கொண்டான். தில்லியிலிருந்து போன் வந்தது. உங்களை உடனடியாக சந்திக்க வந்துவிட்டோம். என்ன நடந்தது? ஒன்று விடாமல் சொல்லுங்கள் என்றார் கண்ணன். அவருடைய சதுரமான முகத்தில் புத்திசாலித்தனம் கனன்றது. கண்களில் அன்பான நட்பு இருந்தது. மீசையில் கம்பீரம் இருந்தது. பேச்சில் கண்ணியம் இருந்தது. நாராயண் சற்று நீண்ட முகத்துடன் இருந்தார். உதடுகள் பிரதானமாக தோன்றும் அளவுக்கு பெரிதாயிருந்தன. கண்கள் கூர்மையாயிருந்தன.
முகர்ஜி சொன்னான். இடையிடையே தடுமாற்றம் வந்தபோது கோலாவால் தொண்டையை நனைத்து கொண்டு பேசினான். டார்க் ப்ளூ கலர் மாருதி வேன் என்றா சொன்னீர்கள்? ஆமாம் என்றான் முகர்ஜி. நம்பரை நோட் பண்ணினீர்களா? கவனிக்க வேண்டும் என்று கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு பிரத்யேகமான நம்பர் 0001 என்றிருந்தது. கண்ணன் குறித்து கொண்டார். டிரைவரின் முகம் நினைவிருக்கிறதா? அவ்வளவு உன்னிப்பாக பார்க்கவில்லை. டாக்ஸி டிரைவரின் முகத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டி வரும் என்று தோன்றவில்லை. ஆனால் அவன் ஸ்லீவ்லெஸ் ஸ்வெட்டர் அணிந்திருந்தான். சிகப்பு கலர், 6 அடி உயரம் இருப்பான். காரில் ஏதாவது விசேஷமாக கவனித்தீர்களா? டிரைவர் சீட்டுக்கும் பின் சீட்டுக்கும் இடையில் ஒரு திரை இருந்தது. ஜன்னல்களுக்கு கூட திரை இருந்தது. ஹனிமூன் வரும் தம்பதிகளுக்கு பிரைவசி வேண்டும் என்று போடப்பட்டது போல் இருந்தது. திரையா? எனக்கு தெரிந்து கொடைக்கானலில் எந்த வாடகை காரும் நீங்கள் சொல்வது போல் ஸ்கிரீன் எல்லாம் கிடையாது என்றார் நாராயண். எதற்கும் எல்லா டிரைவர்களையும் விசாரிப்போம். மதுரை, வத்தலக்குண்டு, பழனி, திண்டுக்கல் எல்லா ஏரியாக்களுக்கும் காரை பற்றிய விவரங்களை உடனே அனுப்புவோம். கடத்தல் முடிந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகிவிட்டது நாராயண். கார் மதுரையை எல்லாம் எப்போதோ தாண்டி இருக்கும் என்றார் கண்ணன் கவலையுடன். ஆனாலும் டாப் செக்யூரிட்டி கொடுக்க சொல்லி எல்லா ஏரியாக்களுக்கும் செக் போஸ்ட்களுக்கும் உடனே தகவல் அனுப்புவோம். மிஸ்டர் முகர்ஜி, உங்களுக்கும் பாதுகாப்பு தேவைப்படும் என்பதால் எங்கள் ஆட்கள் 2 பேர் மஃப்டியில் காட்டேஜை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் மனைவி அணிந்திருந்த உடை, அவர்களுடைய தோற்றம், இது பற்றியெல்லாம் முழு விவரங்கள் கொடுங்கள். முகர்ஜி கண்களை மூடி தேஜஸ்வியை மனதில் கொண்டு வந்து சொல்ல ஆரம்பித்தான். சொல்ல சொல்ல அவனுக்கு தேஜஸ்வியை உடனே பார்க்க வேண்டும் போல் ஒரு ஆசை எழுந்தது. தேஜஸ்வி முழங்கால்களை மார்போடு கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். பாறையும் பாறையும் சேரும் இடத்தில் இயற்கையாகவே அமைந்திருந்த இடைவெளியில் அவள் உட்கார இடம் செய்யப்பட்டிருந்தது. பாறைகள் இருபுறமும் நெருக்கியிருந்ததால் காற்று வீசவில்லை. அதனால் குளிரில்லை. ஆனால் அதே பாறையில் ஈரம் கசிந்து கொண்டிருந்ததால் உடம் குளுமையாக இருந்தது. அவள் இருந்த பகுதியில் வெளிச்சத்திற்காக பேட்டரியில் இயங்கும் சிறு குழல் விளக்கு எரிந்தது. தேஜஸ்வி தன் நிலையை யோசித்தாள். செல்வம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தாள். செல்வாக்குள்ள அப்பாவின் கீழ் செல்லமாக வளர்ந்தாள். ஆனாலும் மனதில் ஏதோ ஒரு நெருடல் ஏன் இருந்து கொண்டே இருக்கிறது? தூங்கி எழும்போதே காஃபியுடன் வேலைக்காரர்கள். பாத்ரூமில் வெந்நீர் ரெடியா? காலேஜிற்கு அணிய வேண்டிய உடைகள் இஸ்திரி போடப்பட்டனவா? காருடன் டிரைவர் ரெடியா? எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள ஆள் இருந்தது. எதற்கும் அவள் யோசிக்க கூட நேரம் கொடுக்கப்படாமல் செய்து முடிக்கப்படையே இருந்தது. இருந்தும் நிறைவின்மை ஏன்? கல்யாணம் என்ற பேச்சு வந்தவுடன் தேஜஸ்வி மிக மகிழ்ந்தாள். பழகிப்போன, அலுத்துப்போன, நிர்ணயிக்கப்பட்ட அன்றாடங்களிலிருந்து ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. புதிய தென்றல் வீசப்போகிறது. சுதந்திரமான அனுபவங்கள் கிடைக்கப் போகின்றன. கடல் கடலாக எதிர்பார்ப்புகளுடன் முகர்ஜிக்கு கழுத்தை நீட்டினாள். முதலிரவிலேயே பொசுக்கென்று மெழுகுவத்தியை ஊதியது போல் அவள் கனவுகளை அவன் அணைத்து விட்டான். சொகுசு, செல்வாக்கு, சோம்பேறித்தனம் இவை தவிர வாழ்க்கையை வேறு எந்த விதத்திலும் அவன் ருசித்து பார்க்க விரும்பவில்லை. கார் வரை நடப்பதற்கே கால் வலிக்கிறது என்பான். குனிந்து ஷூ போட்டாலே முதுகு வலிக்கிறது என்பான். கை கோர்த்து அவனுடன் நடைபழக முடியாது. உற்சாகமாக 2 படிகளாக மாடி ஏற முடியாது. இடுப்பை வளைத்து சுழன்று நடனமாட முடியாது. துடுப்பு வீசும் படகு வேண்டாம் என்று கொடைக்கானலில் அவன் அழுத்தமாக மறுத்தது இன்னும் கசப்பாக இருந்தது. தூக்கம் வருகிறதா? திடீரென்று குரல் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். விக்டர் பாண்டியன். தூக்கம் வந்தால் கேள், மணிமுத்து உனக்கு கம்பளி தருவான் என்றான். காரில் அவளுடைய இடதுபுறம் அமர்ந்து வந்தவன் பெயர்தான் மணிமுத்து என்பதை புரிந்து கொண்டாள். விக்டர் பாண்டியனும் மற்ற இருவரும் சைக்கிளில் டார்ச் விளக்குகளோடு எங்கோ புறப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பது புரிந்தது. அவள் பதில் ஏதும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். மணிமுத்து, தேஜஸ்வி பத்ரம், அவள் மீது ஒரு கீதல் கூட விழக்கூடாது. விக்டர் பாண்டியனை தவிர வேறு எந்த குரலும் அவள் கேட்கவில்லை. ஆனாலும் நிமிராமல் இருந்தாள். பாறைகளில் நகர்ந்து செடிகளை கலைத்து அவர்கள் மேலேறும் சத்தம் தேயும் வரை நிமிரவில்லை. பின் மெல்ல நிமிர்ந்தாள். மணிமுத்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் மனதில் ததும்பிக் கொண்டிருந்த கேள்வியை இவனிடம் கேட்பது என்று முடிவு செய்தாள். அவன் திடகாத்திரனாய் இருந்த போதிலும்
அவன் கண்களில் முரட்டுத்தனம் இல்லை, மாறாக ஒரு நட்புணர்வு இருந்தது என்பதாலேயே அவளுக்கு தைரியம் வந்தது. எதற்காக என்னை கடத்தி இருக்கிறீர்கள்? என் அப்பா மூலம் என்ன சாதித்துக் கொள்ளப் போகிறீர்கள்? மணிமுத்து அவளை அன்போடு பார்த்தான். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் உரிமை எனக்கில்லை என்றான். அவன் குரல் மிருதுவாக கீறல் இல்லாமல் வந்தது. சற்றே தலையை நீட்டி அவர்கள் மேலேறி விட்டார்களா என்பதை நிச்சயித்துக் கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு குரலை தழைத்து கொண்டு கேட்டான். உனக்கு இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? தேஜஸ்வி நம்பாமல் அவனை பார்த்தாள். மணிமுத்து குரலை ஏற்றாமல் அதே சமயம் வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்து மறுபடி கேட்டான். உனக்கு இங்கிருந்து தப்பிக்க ஆசை இருக்கிறதா என்று கேட்டேன். தேஜஸ்வி அவனுடைய கண்களில் தெரிந்த நட்பு கலந்த உண்மையை கவனித்தாள். ஏன், நான் தப்பிக்க பார்த்தால் என் காலில் சுடச் சொல்லி உத்தரவா என்றாள் சற்றே எரிச்சலுடன். நீ என்னை தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த துப்பாக்கியால் என்னை தாக்கிவிட்டு நீ தப்பித்து போ. இங்கே வந்தபோது இருந்த வசதி கிடைக்காது. வளைக்கூடையில் ஏற முடியாது. இதை இழுப்பதற்கு 2 பேர் வேண்டும். ஆனால் வேறொரு சரிவான பாதை இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக ஏற வேண்டும், அவ்வளவுதான். மணிமுத்து அவனுடைய சிறு துப்பாக்கியை திருப்பி பிடித்து அவளிடம் நீட்டினான். தேஜஸ்வி எழுந்து விட்டாள். இது கனவில்லை, நிஜம், பொய்யில்லை, உண்மை. அவள் உடல் படபடத்தது. நான் தப்பித்து விட்டால் உங்களை ஒன்றும் என்று ஆரம்பித்து அவள் வாக்கியத்தை முடிக்கும் முன்னர் மணிமுத்து என்று மேலே இருந்து குரல் வந்தது. விக்டர் பாண்டியனின் குரல். மணிமுத்து திடுக்கிட்டு தேஜஸ்வி தொடுமுன் துப்பாக்கியை பின் இழுத்துக் கொண்டான். உட்கார், பேசாமல் உட்கார் என்று பற்களை கடித்துக் கொண்டு ரகசியமாக சொன்னான். குடைக்கு வெளியே எட்டி அண்ணாந்து பார்த்து என்னன்னா என்றான். பன்னீருக்கு ரூட் தெரியாதாமே, நீ ஏன் உடன்பா? அவளுக்கு பன்னீரை காவல் வைத்து விட்டு போவோம். விக்டர் பாண்டியனின் குரல் பாறைகளில் எதிரொலித்து தேஜஸ்வியை 4 புறம் இருந்தும் தாக்கியது. மணிமுத்து அவளை பரிதாபமாக பார்த்தான். சரிவில் பன்னீர் வழுக்கி இறங்கி வருவது தெரிந்தது. சாரி என்றான் மணிமுத்து அவளிடம். தப்பித்து விடப் போகிறோம் என்று நினைத்த கணத்தில் அந்த வாய்ப்பு அவளிடம் இருந்து தட்டி பறிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவளுக்கு உதவ நினைத்த மணிமுத்துவை அவள் மாட்டிவிடக்கூடாது. பன்னீர் இறங்கி அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்த போது அவள் பழையபடி மூலையில் உட்கார்ந்து முழங்கால்களில் முகம் புதைத்திருந்தாள். மணிமுத்து பன்னீரிடம் துப்பாக்கியை கொடுத்துவிட்டு முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் சரிவு பாதையில் ஏறலானான். ரங்கராஜன் கைகளை தேய்த்து கன்னங்களை அழுத்திக் கொண்டார். இதமாக இருந்தது. உடம்பு அதன் செயல்களை தன்னிச்சையாக செய்து கொண்டிருந்தாலும் மனது சிந்தனைகளை ஊர்வலம் விட்டது. எப்போது பத்திரிகையின் தலைமை நிருபரானாரோ அப்போதே 24 மணி நேரமும் உஷாராக இருக்கவும் சிந்தனை செய்யவும் அவர் மனதை பழக்கப்படுத்தியிருந்தார். பக்கத்து காட்டேஜில் ஹனிமூன் ஜோடியாக வந்து தங்கியிருந்தவர்களை அவருக்கு சன்னமாக நினைவிருந்தது. முகர்ஜி வடநாட்டு தொழிலதிபரின் மகன், தேஜஸ்வி மத்திய அமைச்சரின் மகள். அண்மையில் நடைபெற்ற அவர்களுடைய திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த சீனியர் பத்திரிகையாளர்களில் அவரும் ஒருவர். 1000க்கு மேற்பட்டவர்களோடு கைகுலுக்கியதால் முகர்ஜிக்கு அவர் முகம் நினைவில் நிற்காதது ஆச்சரியமில்லை. சக பத்திரிகையாளர்களோடு அளவலாவுவதற்கும் மத்திய அமைச்சரின் கண்களில் இடறுவதற்கும் கல்யாணத்தில் காற்றுவாக்கில் ஏதாவது செய்தி காதுக்குள் நழுவுமா என்பதற்காகவும் தான் அவர் முக்கியமாக அந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டார். மணமக்களின் முகங்களை யார் கவனித்தார்கள்? ஒரு பூச்செண்டு, எந்திரத்தனமான ஒரு கைகுலுக்கல், போலியான புன்னகை, உதட்டளவிலிருந்து வந்த வாழ்த்துக்கள். எல்லா கல்யாணங்களிலும் பெரும்பாலும் இப்படித்தானே கலந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் தேஜஸ்வியை பார்த்ததும் அவருடைய நினைவுகள் படிச்சிட்டு அடையாளம் நினைவு வந்துவிட்டது. ஓய்வெடுக்க வந்திருந்தாலும் பத்திரிகை புத்தி உஷாராக இருந்தது. காலையில் முகர்ஜியுடன் போன தேஜஸ்வி இன்னும் திரும்பவில்லை. 2 போலீஸ்காரர்கள் வந்திருக்கிறார்கள். ரிசார்ட் ஊழியர்கள் அல்லாத 2 பேர் பக்கத்து காட்டேஜை பார்வையிட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். என்னவோ விபரீதம் நிகழ்ந்து விட்டது. தேஜஸ்வி ஓடி போய்விட்டாளா? காணாமல் போய்விட்டாளா? கடத்தப்பட்டு விட்டாளா? எதுவாயிருந்தாலும் அந்த செய்தியை அவர் பத்திரிகைதானே வெளியிட வேண்டும்.
போர்ட்டபிள் டைப்ரைட்டரில் பேப்பரை செருகி அவர் ரிப்போர்ட் தயாரிக்கலானார். வெயில் தன் இதமான விரல்களால் மலையின் வெவ்வேறு உச்சிகளை வருடிக் கொண்டிருந்தது. மேகங்கள் உருவாவதும் கரைவதுமாக வாழ்க்கையின் நிலையாமையை பேசிக் கொண்டிருந்தன. புதிய டூரிஸ்ட் வண்டிகளில் புதிய தம்பதிகள் கனவுகளை தேடி வந்து இறங்கினர். கொடைக்கானல் இன்னொரு சுற்றுலா நாளுக்கு தயாரானது. சிறகுகளை படபடவென்று சுழற்றி கொண்டு ஹெலிகாப்டர் தாழ்ந்தது, தரையை தொட்டது. ஜீப்களிலிருந்து உதிர்ந்த அதிகாரிகள் ஹெலிகாப்டருக்கு ஓடினார்கள். மத்திய அமைச்சர் சத்யநாத் இறங்குவதற்கு உதவி செய்தார்கள். அமைச்சரின் பார்வை அதிகாரிகளை தாண்டி ஓடியது. எங்கே முகர்ஜி? முகர்ஜி ஜீப்பிலிருந்து இறங்கினான். பிஸ்கெட் பாக்கெட்டை கசக்கி முதுகுப்புறமாக எரிந்துவிட்டு அமைச்சரை நெருங்கி குனிய முடியாமல் குனிந்து கால் தொட்டு நிமிர்ந்தான். ஏதாவது செய்தி உண்டா என்றார் சத்யநாத் சுருக்கமாக. மதியம் 3 மணிக்கு தான் தொடர்பு கொள்வதாக சொல்லியிருக்கிறான் என்றான் முகர்ஜி. பாதுகாப்பு இல்லாமல் வருவதில் எனக்கு இஷ்டமே இல்லை. நீங்கள்தான் என்றான். அவர் தன்னை குறை சொல்லும் முன் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற அவசரம் அதில் தெரிந்தது. அமைச்சர் அவனை மதிக்காமல் எனி ப்ராக்ரஸ் என்றார் அதிகாரிகளை பார்த்து. மதுரையில் 1, வத்தக்குண்டில் 2 சந்தேகத்துக்கு இடமான மாருதி வேன்களை மடக்கியிருக்கிறோம் சார். ஆனால் உருப்படியான எந்த செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை என்றார் நாராயண் தன் தடித்த உதடுகளை அசைத்து. பேப்பருக்கு யார் நியூஸ் லீக் செய்தது? அமைச்சர் மகள் கடத்தலா என்று கேள்விக்குறியுடன் இன்று காலை செய்தி வந்துவிட்டதே. சத்தியமாக எங்கள் தரப்பிலிருந்து எந்த தகவலும் வெளியே கசியவில்லை சார். ரிசார்ட்டில் ஒரு நிருபர் ஓய்வுக்காக வந்திருக்கிறார். நமக்கு பக்கத்து காட்டேஜ் தான். அவரை முதலில் அப்புறப்படுத்துங்கள். செக்யூரிட்டி காரணங்கள் என்று சொல்லுங்கள். அவர் மறுத்தால் நம் காட்டேஜை மாற்றுங்கள். எஸ் சார். தீவிரவாதிகளிடமிருந்து வந்த டேப்பை நான் கேட்க விரும்புகிறேன். காரில் இருக்கிறது சார் என்றார் கண்ணன். ஹெலிகாப்டரின் விசிறிகள் நிறுத்தத்திற்கு வந்தபோது ஜீப்களும் கார்களும் ரிசார்ட் நோக்கி விரைந்து கொண்டிருந்தன. ரங்கராஜன் உடனே காட்டேஜை மாற்றிக்கொள்ள சம்மதித்தார். போலீஸோடு எப்போது ஒத்துழைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். மத்திய அமைச்சரே தடால் என்று வந்திருக்கிறார். இந்த தருணத்தில் ஒத்துழைத்தால்தான் போலீசிடமிருந்து சின்ன சின்ன தகவல்கள் பெற முடியும். அமைச்சர் சத்யநாத் நகத்தை கடித்து துப்பினார். மேஜை கடிகாரம் 3 மணி என்றது. ஃபோன் மணி ஒலித்ததும் டெலிஃபோனுடன் இணைத்திருந்த டேப் ரெக்கார்டர் இயங்கியது. டேப் போட ஆரம்பித்ததும் அமைச்சர் ரிசீவரை எடுத்தார். சத்யநாத் என்றது மறுமுனை குரல். எஸ். நீங்கள் வந்ததில் சந்தோஷம். 4 மணிக்கு நீங்கள் மட்டும் முந்திரிக்காடு போகும் சாலையில் 10வது கிலோமீட்டரில் வெயிட் என்றார் அமைச்சர் கை உயர்த்தி. நான் மட்டும் தனியே வருவது என்பது நடக்காது. முட்டாள்தனமாக உன்னிடம் நானும் பணைய கைதியாக வந்து சிக்கிக்கொள்ள நீ ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. நீ வா, என்னை சந்திக்க நீ வா. என் மகள் உன்னிடம் இருப்பதால் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் திருப்பி அனுப்ப நான் உத்தரவாதம். நீ மட்டும் வா. எதிர்முனை சற்று தயங்கியது. சரி, எங்கே சந்திப்பது? நீ சொல்லும் எந்த இடத்திலும். முந்திரிக்காடு செல்லும் சாலையில் 10வது கிலோமீட்டரிலேயே சந்திப்போம். என் மீது ஒரு நகம் பட்டால் கூட அதே வினாடி உன் மகள் உயிர் பறிக்கப்பட்டுவிடும். பேசும்போது நாம் தனியே இருக்க வேண்டும். வா. மறுமுனை தொடர்பு அருந்தது. கண்ணன் டேப்பை அணைத்துவிட்டு செக்யூரிட்டி ஏற்பாடுகளை கவனிக்க ஓடினார். முன்னால் 2 கார்கள், பின்னால் 2 கார்கள். நடுவில் இருந்த அம்பாசிடரில் அமைச்சர் இருந்தார். காற்று குளிர்ந்து வீசிக்கொண்டிருந்தது. முந்திரிக்காடு செல்லும் அந்த குறுகிய பாதையில் கார்கள் அபூர்வம். அதுவும் 1 கிலோமீட்டர் முன்பும் 1 கிலோமீட்டர் தள்ளியும் செக்யூரிட்டி ஆட்கள் நின்று எந்த வாகனத்தையும் அனுமதிக்காமல் தடுக்க தயாராகிவிட்டதால் இடம் வெறிச்சோடி இருந்தது. 5 நிமிட காத்திருப்புக்கு பின் சாலையின் இடதுபுறம் இருந்த மரங்களின் பின்னிருந்து உயர்த்திய கைகளுடன் ஒருவன் பிரவேசித்தான். ஆர்மி பச்சையில் சட்டை, ஆர்மி பச்சையில் பேண்ட். செக்யூரிட்டி ஆட்கள் அவனை அங்குலம் அங்குலமாக தொட்டு பரிசோதித்து பெல்ட்டை இடுப்பிலிருந்து அவிழ்த்து எடுத்துவிட்டு அனுமதித்தார்கள். நெற்றியை மறைத்து விழுந்த தலைமுடி, கன்னங்களில் அம்மை தழும்புகள், கண்களை மறைத்து கருப்பு கண்ணாடி. அமைச்சரின் காருக்குள் ஏறி அமர்ந்தார். தேஜஸ்வி எப்படி இருக்கிறாள்? இந்த நிமிடம் வரை சௌக்கியமாது. என் தம்பி ஜோசஃபையும்
என் நண்பர்கள் 6 பேரையும் சென்ற மாதம் தமிழக போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. அவர்கள் எனக்கு 24 மணி நேரத்துக்குள் முழுசாக திருப்பித் தர வேண்டும். அவன் குரல் பதட்டம் இல்லாமல் இருந்தது. தந்தால் உங்கள் மகள் முழுசாக திருப்பித் தரப்படுவாள். தமிழக போலீஸை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசு. வேண்டாம். எங்கள் ஆட்களை பிடித்தவர்கள் சுலபத்தில் திருப்பித் தர சம்மதிக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லும் காரணங்களை கேட்க எனக்கு ஆர்வமில்லை. தேஜஸ்வி உங்கள் மகள். அவளை விடுவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்களே முடிவு செய்யுங்கள். இந்த பேப்பரில் விடுவிக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியல் இருக்கிறது. இன்றிரவு 9 மணிக்கு மறுபடி போன் செய்வேன். எங்கே, எப்போது, எப்படி கைதிகளையும் உங்கள் மகளையும் பரிமாற்றம் செய்யலாம் என்பது பற்றி அப்போது சொல்வேன். என் மகள் நதக்கீரல் கூட படாமல் பத்திரமாக இருக்கிறாள். உன் பெயர்? அது அனாவசியம். உங்களுக்கு தெரிந்தாலும் பாதகமில்லை. சொல். விக்டர் பாண்டியன். அவன் சரேல் என்று காரிலிருந்து இறங்கினான். மரங்களின் பின்னே மறைந்தான். போகலாம் என்று சைகை செய்தார் அமைச்சர். இம்பாசிபிள் என்றார் கண்ணன் முகம் சிவந்து. இந்த பட்டியலில் இருப்பவர்கள் பயங்கர தீவிரவாதிகள் சார். இவர்களை பிடிப்பதற்கு 6 போலீஸ்காரர்களை பலி கொடுத்திருக்கிறோம். இவர்களை வெளியே விட முடியாது. அமைச்சரின் முகம் மாறியது. செத்துப்போனவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக உயிருடன் இருக்கும் என் மகளை காவு கொடுக்க சொல்கிறீர்களா? உங்களுக்கு உத்தரவு எங்கிருந்து வர வேண்டும்? உங்கள் முதல்வரிடமிருந்தா? அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு என் மகள் உயிருடன் வேண்டும். அவர் குரல் உருமலாக வெளிவந்தது. அரை கதவை தட்டிவிட்டு உள்ளே எட்டி பார்த்தார் அவருடைய பிஏ. சார், உங்களுக்கு போன் விக்டர் பாண்டியனிடமிருந்து. விக்டர் பாண்டியனிடமிருந்து போனா? குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாலேயே அவன் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? தேஜஸ்விக்கு ஏதாவது ஆகிவிட்டதா? அமைச்சர் சத்யநாத் பதட்டத்துடன் எழுந்தார். போனை அணுகினார். யார்? மினிஸ்டரா? மறுமுனையில் விக்டர் பாண்டியனின் குரலில் கோபம் இருந்தது. எஸ். நெருப்புடன் விளையாடினால் சூட்டு தழும்புக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு இன்னும் தெரியவில்லையா? எதற்காக இப்படி கோபமாக கத்துகிறாய்? உன் தம்பியையும் நண்பர்களையும் விடுவிக்கத்தானே நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அது பற்றி தெரிந்து கொள்ள இரவுதானே போன் செய்வதாக சொன்னேன். அதை மாற்றி அவசரப்படுத்த நான் முட்டாள் இல்லை. பின்னே? உங்கள் மகள் உயிர் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் எந்த போலீஸ் விளையாட்டும் வேண்டாம் என்று நான் எச்சரித்திருந்தேன். ஆமாம். ஆனால் அதை மீறி புத்திசாலித்தனமாக நடப்பதாக நினைத்து நம் சந்திப்பு முடிந்ததும் என் பின்னே வேவு பார்க்க ஒரு போலீஸ்காரனை அனுப்பியிருக்கிறீர்கள். என்ன உளறுகிறாய்? அப்படி யாரையும் நான் அனுப்பவில்லை. தமிழக போலீசிற்கு உங்கள் மகள் பற்றி அக்கறை இல்லாமல் இருந்திருக்கலாம். என்னை உயிரோடு பிடித்துவிட துப்பாக்கியோடு ஒருத்தனை என் பின்னே அனுப்பியிருக்கலாம். அது யாருடைய ஐடியாவாக இருந்தாலும் சரி, அந்த ஆளும் இப்போது என் கைதியாகிவிட்டான் என்று சொல்வதற்காகத்தான் போன் செய்தேன். இன்னொரு முறை என்னை சீண்டி பார்க்க வேண்டாம். தொடர்பு கோபமாக அருந்தது. கண்ணன்! அமைச்சர் சத்யநாத் ஆத்திரத்துடன் கூப்பிட்டார். பக்கத்து அறையிலிருந்து கண்ணன் ஓடி வந்து பதறி எஸ் சார் என்றார். அமைச்சருக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்பது அவர் பதட்டம். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எல்லாரும்? என் மகளுக்கு என்ன வயசு தெரியுமா உங்களுக்கு? 22. ஜஸ்ட் 22. கல்யாணமாகி இன்னும் ஆல்பத்தின் ஈரம் கூட காயவில்லை. அவளை உயிரோடு பலி கொடுப்பது என்று தீர்மானித்து விட்டீர்களா? அமைச்சரின் கழுத்து நரம்புகள் புடைப்பதை பார்த்து கண்ணன் மிரண்டு விட்டார். சார், நாங்கள் என்ன தப்பாக... விக்டர் பாண்டியனின் பின்னே ஆள் அனுப்பியது யார்? சார், அது வந்து... அவன்தான் அவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தானே. அப்புறமும் ஏன் அவனை சீண்டுகிறீர்கள்? நீங்கள் அனுப்பிய ஆள் இப்போது அங்கே மாட்டிவிட்டான். இன்னொரு பணைய கைதி. மை காட்! நகத்தை அனுப்பட்டுமா விரலை அனுப்பட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருப்பவன் கோபத்தை நாம் சீண்ட வேண்டாம் கண்ணன். புரிகிறதா? புரிகிறது சார். கண்ணன் நிமிர்ந்து கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டார். தேஜஸ்வி சப்தம் கேட்டு நிமிர்ந்தாள். விக்டர் பாண்டியன் பரபரப்பாக இறங்கி வந்து சேர்ந்திருந்தான். இரு உள்ளங்கைகளையும் அவன் மல்லாத்தி காட்ட அந்த கைகளில் ஓங்கி தட்டினான் பன்னீர். இருவர் முகத்திலும் சந்தோஷம் பொங்கி ததும்பியது. மணிமுத்து! விக்டர் பாண்டியன் அவன் தோளில் தட்டி கூப்பிட்டான். மினிஸ்டருடன் மதியம் பேசியதற்கு மதிப்பிருக்கிறது. பின்னால் ஆள் அனுப்பி வேவு பார்ப்பதற்காக சாரி சொன்னார். அப்புறம் கொள்கை அளவில் நம் கோரிக்கையை வேறு வழியின்றி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப் போவதாக தெரிகிறது.
இன்னும் 48 மணி நேரங்களில் ஜோசப்பும் மற்றவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் சில அரசாங்க சம்பிரதாயங்களுக்காக அந்த அவகாசம் தேவைப்படுவதாகவும் மினிஸ்டர் சொன்னார். வெரி குட் என்றான் மணிமுத்து. ஆனால் நாம் ஒரேடியாக சந்தோஷப்பட்டு விட முடியாது மணி. அரசாங்கம் நேரம் எடுத்துக்கொண்டால் அதில் ஏதாவது ரகசிய திட்டம் இருக்கலாம். நமக்கு சாதகமாக நடப்பது போல் காட்டிக்கொண்டு சாமர்த்தியமாக ஏதாவது பிளான் செய்வார்கள். அப்படித்தான் மேற்கு வங்காளத்தில் ஒரு குரூப்பை தாக்கினார்கள். அதனால் நம்முடைய ஆட்கள் நம்மிடம் வந்து சேரும் வரை நமக்கு இருக்கும் ஒரே துருப்புச்சீட்டு தேஜஸ்விதான். அவளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் 48 மணி நேரங்களா? தேஜஸ்வி உள்ளுக்குள் சுருங்கினாள். தண்ணீருக்குள் அழுத்திய பந்து போல தேஜஸ்வி கடத்தப்பட்ட செய்தி பத்திரிகையாளர்களுக்குள் பீரிட்டு நுழைந்து விட்டது. கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகளை விடுவிப்பது நியாயமா இல்லையா என்பது பற்றிய விவாதங்களை பத்திரிகையாளர் நடத்தி கொண்டிருக்க அரசாங்கம் தன் இயந்திரத்தை நகர்த்தியது. சென்னை மத்திய சிறைச்சாலை. கண்ணன் தன் பூட்ஸ்கள் ஒலிக்க திறந்த வெளிப்பகுதியில் நடந்து அந்த சிறப்பு காவல் பகுதியை அடைந்தார். கம்பிகள் வேய்ந்த சிறை கதவுகள் திறந்து விடப்பட்டன. தாடியை சொரிந்து கொண்டு ஜோசப் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்களில் கள்ளச்சிரிப்பு. கண்ணன் அவனை நெருங்கிச் சென்று கன்னத்தில் அறைந்தார். நாளை நீ என் கை கெட்டாத தூரம் போய்விடலாம். ஆனால் இந்த வெற்றி தற்காலிகமானது. காலில் குத்துகிற முள்ளுக்காக கையில் இருக்கும் பூவை நழுவ விடும் பிரஷர் எங்களுக்கு என்றைக்கிருந்தாலும் மறுபடி எங்கள் கைகளில் மாட்டுவாய் நீ. அன்றைக்கு உனக்கு தரப்போகிற மரியாதையை தனி. கண்ணன் ஆவேசமாக பேச பேச ஜோசப் உணர்ச்சி வசப்படாமல் புன்னகைத்துக் கொண்டே நின்றான். நாய் வண்டியில் ஏற்றக்கூட லாயக்கில்லாத உங்களுக்காக ஒரு சிறப்பு விமானம், கொடைக்கானல் அழைத்து போக ஸ்பெஷல் ஹெலிகாப்டர், மந்திரி மகளை காட்டி எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்கிறீர்கள். நேரே நின்று போராட தெரியாத கோழைகள். ஜோசப்பும் அவனுடைய சகாக்களும் கண்ணன் பின்னால் விரைப்பாக நடந்து வந்தார்கள். அந்த நடையின் தொனியில் மெல்லிய கேலி இருப்பதை கண்ணனால் உணர முடிந்தது. சிறைக்கு கொண்டு வரப்பட்ட போது அவர்களிடமிருந்து விலக்கப்பட்ட பர்சனல் பொருட்கள் திருப்பி தரப்பட்டன. தங்க பட்டை போட்ட விலை உயர்ந்த வாட்சை ஜோசப் அலட்சியமாக அணிந்தான். புலிநகம் சுமந்த 8 பவுண்ட் சங்கிலியை கழுத்தில் அணிந்தான். சலவை நோட்டுகள் அடைத்த பர்ஸை பேண்ட் பாக்கெட்டில் செருகினான். தலையை கையால் கலைத்து கொண்டு காத்திருந்த போலீஸ் வேனில் சகாக்களுடன் சந்தோஷமாக ஏறினான். வேனின் கதவை கண்ணன் அறைந்து சாத்தியதில் அவர் கோபம் பீரிட்டது. கொடைக்கானல் முந்திரிக்காடு சாலை. போக்குவரத்துக்கு முழுவதுமாக மூடப்பட்டு 2 எல்லைகளிலும் போலீஸ் தடைகள் போடப்பட்டிருந்தன. சைரன் அலற முதலில் ஒரு போலீஸ் ஜீப், அதன் பின்னே 2 அம்பாசிடர் கார்கள், அதற்கும் பின்னே நீல நிற போலீஸ் வேன், வேனுக்கு பின்னே போலீஸ் நிரம்பிய இன்னொரு ஜீப். ஏற்றத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் ஒருவர் 2 கைகளையும் சிறகுகள் போல அசைத்து நிறுத்தச் சொன்னார். ஒவ்வொரு வண்டியாக நிறுத்தத்துக்கு வந்தது. அம்பாசிடர் காரிலிருந்து அமைச்சர் சத்யநாத் இறங்கினார். அவருடைய முகத்து தசைகள் இறுகியிருந்தன. டென்ஷன் கண்களை அலைப்பாய வைத்தது. பிரதமரிடம் பேசி இந்த பரிமாற்றத்துக்கு அனுமதி வாங்கியது கட்சியில் அவருக்கு இருந்த செல்வாக்கை காட்டினாலும் அந்த செல்வாக்கை பயன்படுத்த அவர் வேறு தருணங்களை திட்டமிட்டிருந்தது வீணாகிவிட்டது. காரில் உட்கார்ந்திருந்த முகர்ஜியை வெறித்தார். அரசியல் நண்பர்களை உயர்த்துவதிலும் எதிரிகளை வீழ்த்துவதிலும் அவர் தன் செயல்திறனை காட்டியிருக்கிறார். ஆனால் வன்முறை கூட்டத்தை நேரடியாக கையாள்வது இதுதான் முதல் முறை. அதுவும் பகடைக்காயாக அவருடைய ஒரே மகள் தேஜஸ்வி நகத்தை கடித்து கொண்டு நின்றிருந்தார். ஜீப்களிலிருந்து குதித்து இறங்கிய ஆயுத போலீஸ் உயர்த்திய துப்பாக்கிகளோடு சூழ்ந்து நிற்க வேன் திறந்து விடப்பட்டது. கைதிகள் ஒவ்வொருவராக கீழே இறக்கப்பட்டனர். அவர்களுடைய கைகள் பின்புறம் இழுத்து கட்டப்பட்டிருந்தன. அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக நிறுத்தப்பட்டனர். விக்டர் பாண்டியன் எப்படி நம்முடன் தொடர்பு கொள்வான் என்றார் அமைச்சர். ஏற்கனவே அவருக்கு விளக்கிச் சொன்ன பின்பும் மகளை நினைத்து நினைத்து அவருக்கு அந்த சந்தேகம் தீரவில்லை என்று கண்ணனுக்கு புரிந்தது. நம் அலைவரிசையில் இறங்கும் ஒரு வாக்கி டாக்கியை அவன் சொன்ன மரப்பொந்தில் வைத்திருந்தோம் சார். அதை அவன் எடுத்து போயிருப்பான். அவனே கூப்பிடுவான். இந்த வார்த்தைகளை அவர் சொல்வதற்காகவே காத்திருந்தது போல அவர் கையில் இருந்த வாக்கி டாக்கி பீப் பீப் என்றது. எஸ், எல்லோரும் வந்தாயிற்றா என்றது விக்டர் பாண்டியனின் குரல்.
அவனும் டென்ஷனாய் இருப்பது அவன் குரலில் இருந்த லேசான நடுக்கத்தில் புலப்பட்டது. வந்தாயிற்று என்றார் கண்ணன். என் தம்பியும் மற்ற 6 பேரும்? ஆமாம். அவர்களை ஒரு ஜீப்பில் ஏற்றுங்கள். தெற்கு பாதையில் அனுப்புங்கள். 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்களை நான் எதிர்கொள்வேன். எல்லாரும் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் என்று நிச்சயம் செய்து கொண்டு அதே ஜீப்பில் அமைச்சரின் மகளை திருப்பி அனுப்புகிறேன். எங்களை அடிமுட்டாள்கள் என்றே நினைத்து விட்டாயா? கண்ணனின் குரல் கோபத்தில் சிவந்தது. உன் ஆட்கள் எல்லோரையும் அனுப்பிவிட்டு தேஜஸ்வி வருவாளா என்று நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அமைச்சரின் மகளை முதலில் அனுப்பு. உன் ஆட்களை நாங்கள் அப்புறம் அனுப்புகிறோம். விக்டர் பாண்டியன் சிரித்தான். இருவரும் சுயநலக்காரர்களாக பேசுகிறோம். சரி, இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். என் தம்பி ஜோசஃபை தவிர மற்ற 6 பேரையும் ஜீப்பில் அனுப்புங்கள். அதே ஜீப்பில் தேஜஸ்வி ஏற்றப்பட்டதும் அந்த பக்கம் ஜோசஃபை விடுவியுங்கள். ஏமாந்து போய்விடக்கூடாது என்பதில் நானும் முன்னெச்சரிக்கையோடு இருக்க விரும்புகிறேன். சம்மதம். என் ஆட்களோடு ஜீப்பில் உங்களால் ஒரே ஒருவர் தான் வரலாம். அது மினிஸ்டராக வேண்டுமானாலும் இருக்கலாம். தொடர்பு அருந்தது. நான் போகிறேன் என்றார் அமைச்சர் பரபரப்பாக. நோ சார் என்றார் கண்ணன் அழுத்தமாக. அந்த குரூப்பிடம் நீங்கள் தனியே மாட்டுவதை நான் விரும்பவில்லை. நான் போகிறேன். நாராயண், தேஜஸ்வி ஜீப்பில் ஏறியதும் நான் வயர்லெஸ்ஸை சொல்கிறேன். நீங்கள் ஜோசஃபை ரிலீஸ் செய்யுங்கள். ஜோசப் தவிர மற்ற 6 பேரும் கைகள் கட்டப்பட்டபடி ஜீப்பில் ஏற்றப்பட்டனர். டிரைவரை இறங்க சொல்லிவிட்டு கண்ணன் ஏறி அமர்ந்தார். ஜீப்பை கிளப்பினார். கண்ணன், பத்திரம். அவனுக்கு கோபம் வரும்படி நடந்து கொள்ளாதீர்கள். தேஜஸ்வியுடன் பத்திரமான தொலைவு வந்ததும் தகவல் கொடுங்கள். ஜோசஃபை ரிலீஸ் பண்ண என்றார் அமைச்சர் பதட்டத்தோடு. தலையசைத்துவிட்டு கண்ணன் ஜீப்பை விரட்டினார். 10 நிமிடங்களில் வயர்லெஸ் கூப்பிட்டது. தேஜஸ்வி ஜீப்பில் ஏறிவிட்டாள். நீங்கள் ஜோசஃபை விடுவிக்கலாம் என்றது கண்ணனின் குரல். ஜோசப் முதுகில் துப்பாக்கியின் பின்புறத்தால் உந்தி தள்ளப்பட்டான். சிரிப்புடன் மரங்களுக்கிடையே புகுந்து மறைந்தான். சற்று நேரத்தில் புழுதி கிளப்பிக் கொண்டு ஜீப் வந்து சேர்ந்தது. அமைச்சர் சத்யநாத் பரபரப்பாக ஜீப்புக்கு ஓடினார். தேஜஸ்வி! பின்னிருக்கையில் முழங்கால்களுக்கிடையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தவள் நிமிர்ந்தாள். அமைச்சர் அதிர்ந்தார். கத்தினார். யார் இவள்? இது என் மகள் தேஜஸ்வி இல்லை. யார் இவள்? என் மகள் எங்கே? அமைச்சர் சத்யநாத் பதறினார். மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்ட எறும்பு புற்று போல போலீஸ்காரர்கள் சரேல் என்று கலைந்தார்கள். ஜோசப் நடந்த பாதையில் பரபரப்பாக நுழைந்தார்கள். கண்ணன் முகம் வெளிறிவிட்டது. தேஜஸ்வியின் புகைப்படத்தை அவர் பார்த்திருந்தார். ஆனால் புடவை தலைப்பால் பாதி முகம் வரை மூடியபடி இந்த பெண் ஜீப்பில் ஏறி முகம் கவிழ்ந்த போது அவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரவில்லை. தேஜஸ்வியை கோட்டை விட்டு விட்டீர்களே, என்ன ஒரு திறமை மிகுந்த போலீஸ் என்று கர்ஜித்தான் முகர்ஜி. கண்ணன் அந்த பெண்ணை குறுந்தடியின் நுனியால் முகம் நிமிர்த்தினார். யார் நீ? அவள் அழ ஆரம்பித்தாள். மார்க்கெட்டிலிருந்து வீடு திரும்பும் வழியில் இரவு விக்டர் பாண்டியன் ஆட்களால் கடத்தப்பட்டதாக சொன்னாள். அந்த உடை அணிந்து தலை குனிந்து ஜீப்பில் ஏற வேண்டும். சாலைக்கு போய் சேரும் வரை ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசினால் ஜீப்பே வெடித்துவிடும் என்றெல்லாம் பயமுறுத்தி இருந்தார்கள் என்றாள். எப்படியாவது தன்னுடைய குடும்பத்துடன் சேர்த்து விடும்படி அழுதாள். இடுப்பருகில் புடவையில் செருகியிருந்த ஒரு ஆடியோ கேசட்டை எடுத்து நீட்டினாள். இதை அமைச்சரிடம் தரச் சொன்னார் விக்டர் பாண்டியன். அமைச்சரின் முகம் இறுகியது. கேசட்டை வாங்கினார். மத்திய அமைச்சருக்கு வணக்கம். தவறு நிகழ்ந்து விட்டது. எங்கள் காவலில் இருந்து எப்படியோ உங்கள் மகள் தப்பித்து விட்டாள். பணைய கைதியை திருப்பித் தர முடியாத நிலைமை காரணமாக எங்கள் ஆட்களை மீட்க முடியாமல் போய்விடும் ஆபத்தை நாங்கள் சந்திக்க விரும்பவில்லை. எனவே மாற்று ஏற்பாடாக வேறொரு பெண்ணை கடத்தினோம். உங்கள் மகளை தேடுகிறோம். கிடைத்தவுடன் ஒப்படைக்கிறோம். நீங்கள் தந்த அற்புதமான ஒத்துழைப்புக்கு நன்றி. டேப்பில் விக்டர் பாண்டியனின் குரல் வெறுப்பேற்றியது. என்ன காரியம் செய்து விட்டீர்கள் மிஸ்டர் கண்ணன்? என் மகள் உயிரோடு இருக்கிறாளா அல்லது அவன் கொன்று போட்டு விட்டானா என்று கூட இப்போது தெரியாது. ஜீப்பில் நானே போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அமைச்சர் எகிரி எகிரி குதித்தார். குனிந்த தலை நிமிராமல் கண்ணன் எல்லாவற்றையும் ஏற்றார். காட்டுக்குள் ஜோசஃபையாவது பிடித்து விடலாம் என்று போன ஆயுத போலீஸ் திரும்பிவிட்டது. அங்கு மரம் ஒன்றில் கயிற்றினால் கட்டப்பட்ட தங்கள் ஆளை மட்டும் மீட்டு வந்தது. முந்தின நாள் விக்டர் பாண்டியனை வேவு பார்க்க பின்னால் அனுப்பப்பட்ட தமிழக போலீஸ்காரர் அவர். அவனிடம் கைதியாக மாட்டி மரத்தில் கட்டப்பட்டவர். விக்டர் சொன்னது உண்மையா பொய்யா என்று எனக்கும் தெரியாது சார். என்னை தனியே வேறொரு இடத்தில் தான் காவலில் வைத்திருந்தார்கள். கடைசி வரை அமைச்சரின் மகளை பார்க்கவே இல்லை என்று அவரும் சொல்லிவிட்டார். இப்போதென செய்ய போகிறீர்கள் கண்ணன்? துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு நானே என் மகளை தேடி கிளம்பட்டுமா?
அமைச்சர் ஆத்திரத்துடன் கேட்டார். இல்லை சார், விக்டரை எப்படியும் பிடித்து விடுவோம். பார்த்தேனே உங்கள் திறமையை. விக்டரை பிடிப்பீர்கள், ஆட்டுத்தாடியை பிடிப்பீர்கள். என் மகள், என் மனைவி என்றான் முகர்ஜி அதே ஆத்திரத்துடன். அவன் பொறுப்பில் வந்தபோது தவறவிட்டதற்காக அவனுக்குள் ஏறி இருந்த குற்ற உணர்ச்சி இப்போது காணாமல் போய்விட்டது. பழியெல்லாம் இப்போது கண்ணன் மீது திரும்பிவிட்டது. அவனுக்கு உள்ளூர ஒரு ஆறுதல். ஒருவேளை உண்மையில் உங்கள் மகள் அவர்கள் காவலிலிருந்து தப்பித்திருந்தால் எப்படியும் 2 நாளில் கிடைத்து விடுவார்கள் சார். எதற்கும் டெலிவிஷனிலும் பேப்பர்களிலும் போட்டோவுடன் செய்தியை போடுவோம். யார் கண்டிலாவது பட்டால் கூட உடனே தகவல் கிடைக்கும் என்றார் நாராயண். எதையாவது செய்யுங்கள், என் மகளை மீட்டு தாருங்கள். அமைச்சர் சத்யநாத்தின் குரல் திடீரென்று உடைந்தது. அந்த அறை குளிரூட்டப்பட்டிருந்தது. முட்டை வடிவ மேஜையின் மீது தாழ்வான விளக்கு வெளிச்சம் சொரிந்தது. நாற்காலிகளில் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தவர்களை ஒவ்வொரு முகமாக பார்த்தார் கர்னல் ஜான் செம்பருத்தி. தமிழகத்தின் முக்கிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போதும் எங்கள் அழைப்பை ஏற்று போலீஸ் ஆபீசர் கண்ணன் வந்திருக்கிறார். மத்திய அமைச்சரின் மகள் கடத்தப்பட்டதும் அவளை மீட்பதில் குளறுபடி நடந்து போனதும் எல்லாருக்கும் தெரியும். அமைச்சர் மத்திய அரசிடம் செல்வாக்கு உடையவர். அவரது மகளை பற்றிய உண்மைகளை அறிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதில் நியாயம் இருக்கிறது. கடத்தல்கள், மீட்பு பணிகள் என்பது இராணுவத்தினருக்கு புதிதல்ல. அதுவும் சமீப காலங்களில் அடிக்கடி இராணுவத்தினருக்கு இந்த பயிற்சி உண்மையான நிகழ்ச்சிகளாலேயே கிடைத்து விடுகிறது. அமைச்சரின் மகளை பற்றி கண்டுபிடிக்க எங்களை அதனால்தான் மத்திய அரசு நியமித்திருக்கிறது. எந்த விதத்திலும் தமிழக போலீஸை அவமதித்து இந்த நியமனம் செய்யப்படவில்லை. அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். விக்டர் பாண்டியனின் கூட்டம் அடுத்த மாநிலங்களிலும் நடமாட்டம் வைத்திருக்கிறது. வேறு மாநிலங்களின் போலீஸ்களை ஒன்று சேர்ப்பதை விட பொதுவான இராணுவம் இதில் ஈடுபடலாம் என்பதால் கூடியிருந்த போலீஸ் அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக கர்னல் எவ்வளவு தூரம் வார்த்தைகளை கவனமாக அமைக்கிறார் என்பது கண்ணனுக்கு புரிந்தது. வெல், எங்கள் டீமை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது இளைஞர்கள் குழு என்றார் கர்னல் தொடர்ந்து. இது ஜெயசூர்யா, இது லோகநாத், இது அனில். மூவரும் சமீபத்தில் கடத்தப்பட்ட ஒரு ரயிலையே மீட்டது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம். எங்கள் திட்டங்களுக்கும் செயல்களுக்கும் நீங்கள் முழு ஒத்துழைப்பு தந்தால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும். தலைமுடி வெட்டப்பட்டும் ஜெயசூர்யா உயரமாயிருந்தான். கனமான மீசை, கூர்மையான கண்கள். லோகநாத் துருத்திய தாடை எலும்புகள், அகலமான நெற்றி மேடு, பெரிய கண்கள், நிமிர்ந்த நெஞ்சு. அனில் இந்தி கதாநாயனுக்கேற்ற மீசை இல்லாத முகம், சிவந்த சருமம், எடுப்பான நாசி, பெண்மை மிளிரும் கண்கள், ரோஸ் நிற உதடுகள். தேஜஸ்வி கடத்தல் பற்றிய முழு விவரங்களும் முதலில் வேண்டும் என்றார் கர்னல். கண்ணன் எழுந்தார். நான் சொல்கிறேன் கர்னல் என்றார். அடுத்த 30 நிமிடங்கள் அவரது பேச்சையே அனைவரும் கவனமாக கேட்டார்கள். கர்னல், தமிழக போலீஸை பற்றி நீங்கள் அன்பாக பேசினீர்கள். அமைச்சரின் மகளை மீட்பதற்காக நாங்கள் உயிரை பணயம் வைத்து பிடித்த தீவிரவாதிகள் 7 பேரை விடுவிக்க வேண்டியிருந்தது. ஜோசஃபையும் அவன் நண்பர்களையும் சும்மா தூக்கி கொடுத்துவிட எங்களுக்கும் மனமில்லை. மத்திய அரசு பலவந்தப்படுத்தியதற்காக விடுவித்தாலும் அவர்களை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று யோசித்தோம். அதற்காக ஒரு தந்திரம் செய்தோம். கண்ணன் நிறுத்திவிட்டு அனைவரையும் ஒருமுறை பார்த்தார். எங்கள் டிபார்ட்மெண்டில் விஞ்ஞான பிரிவு ஒரு சிறிய சிக்னல் மைக்ரோஃபோனை தயாரித்திருந்தது. அந்த மைக்கை ஜோசப் வழக்கமாக கட்டும் வாட்சுக்குள் பதித்தோம். சிறையிலிருந்து விடுவித்த போது மற்ற பொருட்களுடன் அந்த வாட்சும் அவனுக்கு திருப்பி தரப்பட்டது. அதை அவன் அணிந்திருப்பான். கர்னல் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அந்த மைக்கை வாட்சில் பொருத்துவது பற்றி அமைச்சரிடம் கூட நாங்கள் சொல்ல முடியவில்லை. ஏற்கனவே விக்டர் பாண்டியனை தொடர்ந்து போன எங்கள் ஆள் அவனிடம் மாட்டியதும் அமைச்சர் கோபப்பட்டார். அவனுடன் விளையாட்ட வேண்டாம், என் மகள் எனக்கு உயிரோடு வேண்டும் என்று கத்தினார். ஜோசஃபை விடுவித்த பின் அவனை துரத்தி பிடிக்க நினைத்திருந்தோம். ஆனால் தேஜஸ்வி திரும்பி வராததால் நிகழ்ந்த குழப்பத்தில் எங்கள் திட்டம் வீணாகிவிட்டது. அந்த மைக்ரோஃபோனில் சிறு கோளாறு, அதனால் அது வேலை செய்யாமல் இருந்தது. அதையும் இப்போது சரி செய்து விட்டோம். வெரி குட் என்றார் கர்னல். அந்த மைக்கின் உபயோகம் என்ன, அதை சொல்லுங்கள். அந்த மைக் இருக்கும் இடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் விட்டத்துக்குள் ரிசீவர் இருந்தால் அதில் ஒரு சிக்னல் கிடைக்கும். சிக்னல் கிடைத்ததும் அந்த அலைவரிசையை தீட்டிக் கொண்டால் ஜோசப் பேசுவதை கேட்க முடியும். எக்ஸலண்ட். அதை வைத்து ஜோசப்பின் இருப்பிடத்தையே கண்டுபிடித்து விடலாமே. இருப்பிடத்தை பற்றி ஜோசப் பேசினால்தான்
30 கிலோமீட்டர் விட்டத்துக்குள் இருக்கிறான் என்று தெரியுமே தவிர எந்த திசையில் எங்கே இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்ட வசதி இல்லை. இருந்தாலும் 2-3 ரிசீவர்களை வைத்துக்கொண்டு மும்முரமாக தேடினால் நமக்கு பிரேக் கிடைக்கலாம் என்றார் கர்னல் ஜான் செம்பருத்தி. அடர்ந்த மரங்கள், அவற்றின் நிழல்களில் சதுப்பு நிலங்கள், மிரண்டு தாவும் குரங்குகள், பயந்து ஓடும் அணில்கள். ஜெயசூர்யா நகர்ந்து கொண்டிருந்தான். கனமான பூட்ஸ்கள், இடுப்பில் செருகிய துப்பாக்கி, கையில் கண்ணி வெடிகளை கண்டுபிடிக்கும் கருவி ஒரு புறம், சிக்னல் மைக்ரோஃபோனின் ரிசீவர் ஒரு புறம். 2 நாட்களாக அந்த காட்டுப்பகுதியை வெவ்வேறு திசைகளிலிருந்து ரிசீவருடன் ஆராய்ந்து கொண்டிருந்தான். பெரிய வட்டமாக ஆரம்பித்து வட்டத்தை மெல்ல மெல்ல குறுக்கிக் கொண்டே வந்தாயிற்று. இன்னும் 2 ரிசீவர்கள் அவனுடைய சகாக்களிடம் இருந்தன. அவர்கள் வேறு பிரதேசத்தில் இதே பயிற்சியை மேற்கொண்டிருந்தனர். இன்னும் சற்று தூரத்தில் காட்டுப்பகுதி முடிந்து பள்ளத்தாக்கு ஆரம்பமாகிறது. அங்கே போனதும் இடுப்பில் கயிறு கட்டி மலைச்சரிவில் இறங்க வேண்டும். ஆனால் சரிவில் இறங்க இன்னொரு நபர் உடன் இருக்க வேண்டும். அதுதான் பாதுகாப்பு. காட்டு முனை வந்ததும் ஜெயசூர்யா திரும்பிவிட உத்தேசித்திருந்தான். முனை அருகே வந்ததும் திடீரென்று அவன் கண்கள் மின்னின. ரிசீவரின் பச்சை விளக்கு கண் சிமிட்டியது. பரபரப்பானான். ரிசீவரின் திசையை இப்படியும் அப்படியுமாக திருப்பி பச்சை விளக்கு அழுத்தமாக எரிய துவங்கியதும் அதன் அலைவரிசையை மாற்றலானான். கரக்கட்டப்பர் என்ற எரிச்சல் ஒளிகளை தாண்டி திடீரென்று மனித குரல் கரகரத்து கேட்டது. அங்கெல்லாம் காவல் அதிகம் இருக்கும் விக்டர். ஜோசப்பின் குரல். காவலுக்கு பயந்து பின்வாங்குவது கோழைத்தனம். அவசியம் என்றால் நானே முன்னின்று நடத்துகிறேன். சற்றே கோபமாக விக்டர் பாண்டியனின் குரல். அவசரப்பட்டு மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக சொன்னேன். திட்டமிடுவோம், சரியாக திட்டமிடுவோம். இந்திய சுதந்திரத்தை படிக்க வேண்டும். ஆகஸ்ட் 15 டெலிவிஷன் டவர் வெடிக்க வேண்டும். ஜனாதிபதி பேச்சு, பிரதமரின் பேச்சு, தமிழக முதல்வரின் பேச்சு எதுவும் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. இந்த பகுதியில் பார்க்காவிட்டால் என்ன, மற்ற பகுதிகளில் பார்ப்பார்களே என்றது இன்னொரு குரல். முட்டாள், நான் சொன்னது கொடைக்கானல் ரிசீவர் தவறே இல்லை. நிகழ்ச்சிகளை வானில் செலுத்தும் சென்னை டெலிவிஷன் டவரே. சென்னையிலேயே தாக்கலாம் என்கிறாயா விக்டர்? ஆமாம், கவலைப்படாதே ஜோசப். உங்களை எல்லாம் சாமர்த்தியமாக மீட்கவில்லையா? நேர்த்தியாக போடும் திட்டங்கள் வீணாவதில்லை. இன்று இரவு புறப்படுவோம். அதன் பின் ஒலி தேய்ந்தது. அவர்கள் நகரத் துவங்கிவிட்டார்கள். ஜெயசூர்யாவும் ஒலியுடன் மெல்ல நகர்ந்தான். மணிமுத்து, நீ சென்னைக்கு போ. நம் ஆலை சந்தி. எந்த கட்டிடத்திலிருந்து டெலிவிஷன் கோபுரத்தை குறிவைக்க முடியும் என்று 4-5 இடங்களை பார். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கின்றன. நீ நாளைக்கு போய் சேர்வாய். நானும் ஜோசப்பும் அதற்கு மறுநாள் வருவோம். ஆகஸ்ட் 13 இரவு அண்ணா சொதுக்கத்தின் பின்னே இருக்கும் படகுத்துறையில் சந்திப்போம். இன்றிரவு புறப்படுவோம் என்று சொன்னாயே விக்டர். இங்கே இருந்து நகரத்துக்கு போய் நமக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டாமா? அதன் பின் உரையாடல் இல்லை. ஜெயசூர்யாவின் ரத்தம் பரபரப்பாகி இருந்தது. உடனே வாக்கி டாக்கி எடுத்து கர்னலிடம் விவரங்களை சொல்லலானான். விடாதே, அவர்கள் பேச்சை தொடர்ந்து போ. அத்தனை விவரங்களும் நமக்கு தேவை. அந்த ஏரியாவில் இருக்கும் மற்றவர்களை நான் உஷார்படுத்துகிறேன் என்றார் கர்னல். வாட்சை கழற்றிவிட்டு நீரோடையிலிருந்து தண்ணீரை வாரி இறைத்து முகம் கழுவினான் ஜோசப். திரும்பிய போது வாட்ச் இல்லை. கெக் கெக் என்று சிரித்தது மரத்திலிருந்த குரங்கு. வாட்சை கடித்து சுவைத்து கொண்டிருந்தது. ஜோசப் ஆத்திரப்பட்டு துப்பாக்கியை எடுக்க விக்டர் பாண்டியன் தடுத்தான். வேண்டாம், ஒரு வாட்சுக்காக துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் நம் இருப்பிடத்தை காட்டிக் கொடுக்க வேண்டாம். ஒரு குச்சி எடுத்து ஷ் என்று ஜோசப் மிரட்ட பார்க்க போலீசால் ரகசிய மைக் பொருத்தப்பட்ட வாட்சுடன் குரங்கு கிளை கிளையாக தாவி மறைந்தது. ஜெயசூர்யா ரிசீவரை இப்படி தட்டினான், அப்படி தட்டினான். தீப்பெட்டியை குலுக்குவது போல குலுக்கி பார்த்தான். பயனில்லை. திடீரென்று மனித குரல்கள் நின்றுவிட்டன. பறவைகளின் கூச்சல்களும் குரங்குகளின் சிரிப்புகளும் உருமல்களும் மட்டுமே ரிசீவரில் தொடர்ந்து கேட்டன. என்ன ஆயிற்று? வாட்சில் மைக் இருப்பதை கண்டுபிடித்து தூக்கி எறிந்து விட்டார்களா? அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாக்கி டாக்கியில் தொடர்பு கொண்ட போது மற்ற ரிசீவர்கள் வைத்திருந்தவர்களும் அதே ஒலிகள் கேட்பதாக சொன்னார்கள். திடீரென்று அந்த ஒலிகளும் நின்று போயின. சிகப்பு விளக்கு எரிந்து எரிந்து இரகசிய மைக் உபயோகமற்று போய்விட்டதை தெரிவித்தது. வாட்சை தன் பாதங்களில் வைத்து பிடித்து இழுத்து பிராண்டி பீத்து இறுதியில் வெறுப்புற்று தண்ணீரில் தூக்கி போட்டுவிட்டு குரங்கு வேறு கிளைகளுக்கு தாவியது அவர்களுக்கு தெரியாது. இனிமேலும் ரகசிய மைக் மூலம் நமக்கு தகவல்கள் கிடைக்கும் என்று நம்பி உட்கார்ந்திருப்பது முட்டாள்தனம். நமக்கு கிடைத்திருக்கும் முக்கியமான தகவல்கள் 2. விக்டர் பாண்டியன் நேற்று இரவு நகரத்துக்குள் வருகிறான் என்பது 1.
நகரம் என்று எதை சொன்னான்? மதுரையா, பழனியா, திண்டுக்கல்லா தெரியாது. ஆனால் அத்தனை ரயில் நிலையங்களிலும், பஸ் நிலையங்களிலும், சாலைகளிலும், சுங்கச்சாவடிகளிலும் அதிகமாக ஆட்கள் போட்டு நாம் கவனமாக இருந்தும் அவர்கள் நம்மை கடக்கவில்லை. முக்கியமான சாலைகளில் பயணம் செய்யாமல் எப்படியோ தவிர்த்து விட்டிருக்கிறார்கள். நமக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு சென்னையில் அவர்களை மடக்குவதுதான். ஆகஸ்ட் 13 அண்ணா சதுக்கத்தின் பின்னால் படகுத்துறையில் அவர்கள் சந்திப்பதாக இருக்கிறது. அங்கே நம் திறமையை காட்ட வேண்டும். கர்னல் ஜான் செம்பருத்தி ஒவ்வொரு முகமாக பார்த்து பேசினார். சென்னையில் நாம் தவறு செய்ய போவதில்லை என்றான் ஜெயசூர்யா முழு நம்பிக்கையோடு. நட்சத்திரங்கள் தெளிவான நீல வானில் இறைந்து கிடந்தன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேகங்கள் சிதறி இருந்தன. சமுத்திரம் ஓயாமல் ஹோ என்று இரைச்சலிட்டது. அண்ணா சதுக்கத்தின் பக்கவாட்டில் இருந்த இருள் பிரதேசம் சற்று தொலைவில் கூவம் அழுக்குகளோடு சுழித்து கருப்பு ரிப்பனாக காட்சியளித்தது. விக்டர் பாண்டியன் இருட்டிலிருந்து வெளிப்பட்டான். வட்டத் தொப்பி ஒன்றை தலையில் கவிழ்த்திருந்தான். நீளமான ஜிப்பா குர்தா அணிந்திருந்தான். குறுந்தாடியும் அகலமான கிருதாவும் ஒட்டியிருந்தான். கடற்கரையில் காற்று வாங்க வந்த வடநாட்டு வியாபாரி போன்ற ஒரு தோற்றம் தர அவன் திட்டமிட்டிருந்தான். தொப்பியின் நிறம், ஜிப்பாவின் நிறம் இரண்டுமே அடர்த்தியான நீலம். இருட்டில் காட்டிக் கொடுக்காத நிறம். இருளில் மெல்ல நகர்ந்தான். படகுத்துறையில் மணிமுத்து காத்திருப்பான். ஜோசப்பும் மற்றவர்களும் சில ஏற்பாடுகள் செய்ய அனுப்பப்பட்டிருந்தனர். திடீரென்றுதான் கவனித்தான். இருளில் மணல் வெளியில் புதரடர்ந்த பிரதேசத்தில் யாரோ படுத்திருந்தார்கள். உடனடியாக அவனுக்கு புலன்கள் உஷாராகின. ஜிப்பாவின் பாக்கெட்டுக்குள் கை விழுந்தது. அங்கிருந்த சிறு துப்பாக்கியை கைப்பற்றியது. ஒன்றில்லை, 2 பேர். படுத்திருந்தவர்கள் புரண்டார்கள். என்று ஏதோ தூக்கத்தில் பிதற்றினான் ஒருவன். மற்றவன் எழுந்து அமர்ந்து வறண்ட கூந்தலை 2 கைகளாலும் வரட் வரட் என்று பிராண்டி சொரிந்து கொண்டான். பதிலுக்கு அவனும் தகுபிகு என்று புரியாத மொழியில் இறைய அவர்கள் மீது மெல்லியதான வெளிச்சம் விழுந்தது. ச்சே, நரிக்குறவர்கள்! அவர்களுக்கருகில் சங்கிலி பிணைப்புடன் உட்கார்ந்திருந்த குரங்கு ஒன்று ஈ என்று பல்லிடித்து காட்டியது. எழுந்து அமர்ந்தவனும் மறுபடி கவிழ்ந்து படுத்து கொண்டான். படுக்க இடமின்றி இங்கே பொதுவில் திறந்த வெளியில் படுத்திருக்கும் இவர்களை பார்த்தா பயந்தேன். விக்டர் பாண்டியனின் இறுக்கம் சற்றே தளர்ந்தது. துப்பாக்கியை கை விடுவித்தது. அவர்களை தொந்தரவு செய்யாமல் சற்றே சுற்றி கொண்டு படகுத்துறையை நெருங்கினான். படகுத்துறை என்று நாகரீகமாக அழைக்கப்பட்டாலும் அந்த பகுதி அழுக்குச் சேராக இருந்தது. சிமெண்டால் கட்டப்பட்ட படிகள் விரிசல் விட்டு பெயர்ந்திருந்தன. படுத்திருந்த நாய் ஒன்று மிரண்டு போய் எழுந்தோடியது. சற்று தொலைவில் கூவம் கடலுடன் கலக்கும் இடத்திலிருந்து குபீர் என்ற நாற்றம் அலையடித்துக் கொண்டிருந்தது. விக்டர் பாண்டியன் படித்துறையின் அருகில் இருள் மண்டியிருந்த பிரதேசத்தில் ஒண்டிக் கொண்டான். தூரத்தில் இரும்பு பாலம் என்று அழைக்கப்படும் பாலத்தில் போக்குவரத்து தேய்ந்து எப்போதாவது வெளிச்சம் பீச்சிக்கொண்டு வாகனங்கள் பறந்தன. துறைமுகத்தில் நின்றிருந்த கப்பல்கள் மின்சார விளக்குகளை தோரணங்களாக தொங்கவிட்டு நங்கூரம் பாய்ச்சி இருந்தன. வெளிநாட்டு விமானம் ஒன்று இரைச்சலிட்டு கொண்டு பறந்து போனது. மணிமுத்து எங்கே? இங்கேதானே சந்திப்பதாக பேசிக்கொண்டோம். விக்டர் பாண்டியனுக்கு மெல்ல கவலை வந்தது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் கழித்து கூவத்தின் கரையோர சேற்றிலிருந்து ஒரு உருவம் மேலே ஏறி வருவது புலப்பட்டது. அதன் வடிவத்தை வைத்து அது மணிமுத்துதான் என்று விக்டர் பாண்டியன் புரிந்து கொண்டான். தன்னை விடவும் கவனமாக, தெருவை பயன்படுத்தாமல் யாரும் கவனிக்க முடியாத கூவக்கரையோடு நடந்து வந்திருக்கும் அவனுடைய புத்திசாலித்தனத்தை விக்டர் பாண்டியன் பாராட்டினான். மணிமுத்து படகுத்துறைக்குள் வந்து இடதும் வலதும் தன்னை தேடுவதை உணர்ந்து இருளிலிருந்து வெளிப்பட்டான். மணிமுத்து, விக்டர், வந்து விட்டாயா? தாமதமானதால் நீ போய்விட்டிருப்பாயோ என்று எனக்கு கவலை வந்துவிட்டது என்றான் மணிமுத்து. நம் நண்பரை சந்தித்தாயா மணிமுத்து? சந்தித்தேன். ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக செய்திருக்கிறோம். துரித ரயில் போவதற்காக உயரத்தில் ரயில் பாதை போடப்பட்டிருக்கிறதல்லவா? அங்கே இருந்து ராக்கெட் வெடி வைத்து டெலிவிஷன் கோபுரத்தை தாக்க தீர்மானித்திருக்கிறோம். எந்த கோணத்தில் அதை செலுத்த வேண்டும், எந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து அது சாத்தியம் என்று எல்லாவற்றையும் சரி பார்த்திருக்கிறோம். நீ ஒரு முறை பார்த்து சரி சொல்லிவிட்டால் போதும். இருவருமே ரகசியமான குரல்களில் பேசிக் கொண்டிருந்தனர். அதனால் பின்புறம் மிக மெல்லிய சத்தம் கேட்டதும் விக்டர் பாண்டியன் விரைப்பானான். துப்பாக்கியை அவன் கை பற்றியது. அசையாதீர்கள் என்று இருட்டிலிருந்து குரல் வந்தது. 4 புறமும் உங்களை எங்கள் ஆட்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். எங்களிடம் இயந்திர துப்பாக்கிகள் இருக்கின்றன. முட்டாள்தனமாக தப்பிக்க பார்த்தால் உடம்பு சல்லடையாகிவிடும். உங்களிடம் இருக்கும் ஆயுதங்களை கீழே எறியுங்கள். கைகளை தூக்கியபடி சரணடையுங்கள்.
திடீரென்று படகுத்துறையே மின் வெளிச்சத்தில் அமிழ்ந்து போனது. இருட்டில் இருக்கும் கரப்பான்கள் திடீரென்று விளக்கு போட்டதும் மிரண்டு போவது போல் இருவரும் மிரண்டனர். மணிமுத்து அவசரமாக தன் துப்பாக்கியை கீழே எறிந்தான். கைகளை உயர்த்தினான். அவன் எங்கிருந்து ஏறி வந்தானோ அதே சேற்றிலிருந்து 2 வீரர்கள் துப்பாக்கிகளுடன் அவர்களை பின்புறமாக அணுகினர். அவன் கைகளை பற்றி பின்புறம் மடக்கினர். இத்தனை நேரமும் பாக்கெட்டிலிருந்து கையை எடுக்காத விக்டர் பாண்டியன் அப்படியே துப்பாக்கியை பிரயோகித்தான். தோட்டா அவனுடைய ஜிப்பா துணியை துளைத்து விர் என்று பாய்ந்து மணிமுத்துவை தாக்கியது. துப்பாக்கியின் டுபுக் என்ற சத்தம் கேட்டதுமே மணிமுத்து தன்னிச்சையாக எகிரினான். அவனை வலுவான கரங்கள் பற்றி இருந்ததால் அதிகம் எகிர முடியாமல் சற்றே துள்ளி குதிக்க தோட்டா அவனுடைய வயிற்றுக்கு கீழே பாய்ந்தது. அவன் அப்படியே சுருண்டு தோய்ந்தான். விக்டர் பாண்டியன் துப்பாக்கியை மறுமுறை பிரயோகிக்கும் முன் அவனுக்கு பின்புறம் இருந்து இன்னொரு துப்பாக்கி வெடித்தது. தோட்டா அவனுடைய வலது முழங்கையை பின்புறம் இருந்து தாக்கியது. விக்டர் பாண்டியன் வலியில் அலறி எகிரி கீழே சரிந்தான். பூட்ஸ் அணிந்த கால்கள் அவனை சூழ்ந்தன. வெரி குட் என்றார் கர்னல் ஜான் செம்பருத்தி. நரிக்குறவர்கள் போல வேஷமணிந்து போனது உதவி இருக்கிறது. விக்டர் பாண்டியனையே கைது செய்தது ஒரு பெரிய முன்னேற்றம்தான். மணிமுத்து ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை கொடுக்கிறார்கள் கர்னல். அவன் வெகுவாக காயப்பட்டிருக்கிறான். நிறைய ரத்தம் இழந்து விட்டான். எப்போதும் மயக்கத்திலேயே இருக்கிறான். மயக்கம் தெளிந்த பின்தான் அவனிடமிருந்து தகவல்கள் பெற முடியும் என்றான் ஜெயசூர்யா. விக்டர் பாண்டியனைத்தான் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். நானே அவனை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன். டெலிவிஷன் கோபுரத்தை கூடுதல் பாதுகாப்பு போட்டிருக்கிறோம் கர்னல். ரயில் பாதையில் அங்கங்கே ஆயுதங்களுடன் நம் ஆட்கள் நிற்கிறார்கள். தவிர கண் பார்வையில் உள்ள அத்தனை கட்டிடங்களிலும் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. டெலிவிஷன் கோபுரத்தை தாக்க முடியாதபடி முன்னேற்பாடுகள் செய்திருக்கிறோம். சந்தேகத்துக்குரிய நடமாட்டம் எது இருந்தாலும் உடனே ஆட்களை கைது செய்கிறோம் என்றான் ஜெயசூர்யா. விக்டர் பாண்டியன் மணிமுத்துவை ஏன் சுட்டான்? நாம் சூழ்ந்தவுடன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவோ அல்லது நம்மை தாக்கவோ நினைக்காமல் மணிமுத்துவை ஏன் சுட்டான்? பயம். மணிமுத்து சற்று பலவீனமானவனாய் இருப்பான் என்று நினைக்கிறேன். அவன் நம்மிடம் மாட்டிக்கொண்டால் அவர்களுடைய விஷயங்களை உளறி விடுவானோ என்ற பயம் அவனை செலுத்தி இருக்க வேண்டும். அதனால் தான் சுட்டிருப்பான். அதனால் மணிமுத்துவை எப்படியாவது உயிர் பிழைக்க வைத்து பேச வைக்க வேண்டும் என்றார் கர்னல் ஜான் செம்பருத்தி. விக்டர் பாண்டியன் தலையை உலுக்கினான். களைப்பால் இமைகள் கனத்து தொங்கின. வாயோரம் இரத்தக்கோடு. கர்னல் ஜான் செம்பருத்தியை பெருமுயற்சி செய்து நிமிர்ந்து பார்த்தான். என்னை எவ்வளவு அடித்தாலும் உதைத்தாலும் உண்மையை நான் மாற்றி சொல்ல முடியாது என்றான் வார்த்தைகளை பீத்து பீத்து. அப்படியானால் உண்மையை சொல். அமைச்சர் சத்யநாத்தின் மகள் தேஜஸ்வி எங்கே? சத்தியமாக அவள் தப்பித்து விட்டாள். மணிமுத்துவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் நானும் மற்றவர்களும் வெளியே போயிருந்தோம். திரும்பி வந்து பார்த்தபோது மணிமுத்து அடிபட்டு கீழே கிடந்தான். அவனை அடித்துவிட்டு தேஜஸ்வி தப்பித்து விட்டாள். பச்சை போய். துப்பாக்கியுடன் இருக்கும் தீவிரவாதியை அடித்துவிட்டு ஒரு பெண் தப்பித்து விட்டாளாம். நீ உண்மையை சொல்லும் வரை உனக்கு நிம்மதி இல்லை விக்டர். உன்னை கைது செய்ததால் உன் ஆட்கள் வெடிகுண்டு தீவிரவாதத்தில் இறங்குவார்கள். எந்த விஐபியை கடத்தலாம் என்று திட்டமிடுவார்கள். அதனாலேயே நாங்கள் அதிக கவனத்துடன் எல்லா இடங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு போட்டிருக்கிறோம். விஐபி யாரை கடத்தினாலும் முதல் பலி விக்டர் பாண்டியன் தான் என்று பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்திருக்கிறோம். உன் ஆட்கள் கூட இப்போது செயல்பட திணறுவார்கள். கர்னல் சொன்னதை கேட்டு விக்டர் பாண்டியன் புன்னகைத்தான். நான் உன்னை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய போகிறேன். உன்னை காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவு வாங்கப் போகிறேன். உண்மையை சொல்லும் வரை உனக்கு விடுதலை இல்லை. அதையும் பார்ப்போம் என்றான் விக்டர் பாண்டியன் திமிராக. ஒரு முதலமைச்சருக்கு தரக்கூடிய அளவு போலீஸ் பந்தோபஸ்து விக்டர் பாண்டியனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேன் நிறைய போலீஸ், ஜீப் நிறைய போலீஸ், நீதிமன்றத்தின் காரிடார் நிறைய போலீஸ், விசாரணை கூடத்தில் இராணுவ அதிகாரிகள். விக்டர் பாண்டியன் கூண்டில் ஏற்றப்பட்டான். பிரமாணம் எடுத்துக்கொண்டான். மத்திய அமைச்சர் சத்யநாத்தின் மகள் தேஜஸ்வியை நீ கடத்தியது உண்மையா? உண்மை. அவள் இப்போது எங்கே? தெரியாது. எங்கள் காவலில் இருந்து அவள் தப்பித்து விட்டாள். இதை இதுவரை 100 தடவை சொல்லிவிட்டேன். யாரும் நம்ப தயாராயில்லை. விக்டர் பாண்டியன் குரலில் வெறுப்பை சேர்த்து சொன்னான். அந்த தருணம் டாக் டாக் என்று கட்டுப்பாடான பூட்ஸ் ஒலி நீதிமன்றத்தில் நுழைந்தது. இராணுவ உடை அணிந்த ஒருவர் விரைப்பாக நின்று நீதிபதிக்கு சல்யூட் அடித்தார்.
குற்றவாளி விக்டர் பாண்டியனுக்கு எதிராக ஒரு முக்கியமான தடயம் கொண்டு வந்திருக்கிறேன். விக்டர் பாண்டியன் அந்த இராணுவ அதிகாரியை திகிலுடன் பார்த்தான். அவர் எழுத்தரை தாண்டி நீதிபதியை நெருங்கினார். சரேல் என்று ஒரு பிஸ்டல் எடுத்து நீதிபதியின் நெற்றியில் வைத்து, நான் விக்டர் பாண்டியனை மீட்டு போக வந்திருக்கிறேன். எல்லாரும் ஆயுதங்களை கீழே போடுங்கள், அல்லது நீதிபதியின் மூளை சிதறி போகும் என்றார். எப்படி பயங்கர ட்விஸ்டா? இதுவரைக்கும் நீங்க கேட்டது எழுத்தாளர்கள் சுபா எழுதி அக்டோபர் 1995 ஆரம்பிச்சு கல்கண்டு வார இதழில் வெளிவந்த விரும்பாத விபரீதம்ங்கிற தொடர். முதல் 7 வாரங்கள் வந்த கதையை இன்னைக்கு கேட்டு முடிச்சிட்டோம். ஆனா இப்போதான் கதையோட மெயின் பார்ட்டே ஆரம்பிக்குது. திடீர்னு இப்படி கோர்ட்ல வந்து மிரட்டுற இந்த ஆள் யாரு? இவருக்கும் விக்டர் பாண்டியனுக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்து என்ன நடக்க போகுது? தேஜஸ்வி உயிரோட தான் இருக்காளா? திரும்பி கிடைப்பாளா? கர்னல் ஜான் செம்பருத்தி என்ன செய்ய போறாரு? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வென்ஸ்டே பார்ட் 2 உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்க கருத்துக்களை யூஸ்வலா பண்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் அடுத்த பார்ட் வந்த உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.